கவிதாம்மா, நிகழ்வு துவங்கிக்கலாமா? கவிதாம்மா வணக்கம். சரிங்க மேடம். வணக்கம் வணக்கம், தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 2ஆம் நாள் நிகழ்வு பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தமிழ்துறை கனித்தமிழ் பேரவை மற்றும் ஐக்யூஎஸ்சி இணைந்து நடத்தக்கூடிய 5 நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி இனியாவது நாள் இன்று நடைபெற உள்ளது. இன்றைய தினம் நமக்கு கணினி தொழில்நுட்ப கருவிகள் வழி தமிழ் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்ற நமது கவிதாம்மா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அன்னாரை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்விற்காக வரவேற்புரை மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களின் அறிமுக உரை ஆற்றுவதற்காக எமது துறை சார்ந்த பேராசிரியரும் கனித்தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் கனகராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கலாம் கனகராஜ் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். பூத்திருக்கும் புது மலர்களைப் போல புன்னகையோடு தமிழோடு தகவல் தொழில்நுட்பங்களையும் ஏஐ தொழில்நுட்பங்களையும் கற்று தெளிவாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் தமிழ் துறையின் சார்பாகவும் பிபிஜி கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய 2ஆம் நாள் நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் அவர்கள் முனைவர் டை கவிதா, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, ஸ்ரீ சாரதா கல்வியியல் கல்லூரி. அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துள்ளார்கள். கல்வியியல் துறையில் முனைவர் பட்டம் பயின்றுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியில் பணியாற்றி வருபவர். பல்வேறு மாணவர்களுக்காக கல்வியியலில் பட்டம் பயிலும் பல்வேறு மாணவர்களுக்காக பல்வேறு வகையான உதவிகளை செய்து வருபவர். தமிழ் கல்வியியல் துறையில் சாரதா கல்வியியல் கல்லூரியில் தமிழ் துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த மாணவர்களை தயார் செய்து வரும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் டை கவிதா அம்மையார் அவர்கள் தமிழ் வளங்களை இணைய வழியில் பொதுவாக ஏஐ தொழில்நுட்பங்களை தமிழ் சார்ந்து உருவாக்குவதில், புதிய மென்பொருள்களை உருவாக்குவதில் அல்லது பல்வேறு ஏற்கனவே இருக்கக்கூடிய மென்பொருள்களில் தமிழை எவ்வாறு கையாளுவது என்பதில் மிகவும் தேர்ந்த ஒரு கனித்தமிழ் வளங்களை உருவாக்குவதில் பேரார்வம் உடையவர். அவர் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்துள்ளது மிகவும் பெருமையே. இன்றைய நாள் மிகவும் பயனுள்ள நாளாக அமையும் என்பதில் மிகுந்த நம்பிக்கையோடு இன்றைய களம் சிறப்பு விருந்தினர் முனைவர் டை கவிதா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. நன்றிங்க ஐயா. என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, தொடங்கலாமா? ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். மேடம் இப்ப ஷேர் ஆகுதா? மேடம் தெரியுதுங்க. தெரியுதுங்க, தெரியுது. அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிபிஜி கல்வி நிறுவனத்தின் செயலர், முதல்வர், ஒருங்கிணைப்பாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைத்து பேராசிரியர்களுக்கும் என் நன்றி கலந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு
கணினி தொழில்நுட்ப கருவிகள் வழி தமிழ் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள். இன்னைக்கு எல்லோருமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இன்னைக்கு ஏஐ வந்த பிறகு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ரொம்ப எளிமையா இருக்கிற விஷயமா தான் இருக்கு. இதை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், எந்த முறையை கையாள போறோம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே எல்லாருக்கும் நல்லா தெரியுங்கிறது எனக்கு நம்பிக்கையா இருக்கு. அதனால நான் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்து கொள்ளணும்னு தான் விரும்புறேன். ஒவ்வொருத்தருடைய குரல் வளம், ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை அது மட்டும்தான் மாறுபடும். மற்றபடி எல்லாருக்குமே எல்லா செய்திகளும் தெரிஞ்சுதான் இருக்கு. அதனால இதை நம்ம ஒரு கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு கூட்டுறவு முறையில இதை கலந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். பாரதியார் சொன்ன மாதிரி சேமமுறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னார். அப்ப கலைச்செல்வங்கள்ல ஒண்ணுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கனித்தமிழ். அப்ப அந்த கனித்தமிழ் ஏன் வேணும்? நம்ம இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற 3 தமிழ்களை இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் கடந்த காலங்கள்ல. இன்னைக்கு கனித்தமிழோடைய அசூர வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு நாளுக்கு நாள் மேம்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு உலக அளவுல எல்லா மொழிகள்லயும் இன்னைக்கு கனித்தமிழ்ங்கிறது ரொம்ப வலிமையா ஆட்கொண்டுடுச்சு. ஆனா தமிழ்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. கனித்தமிழ் காலத்தின் கட்டாயம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உலகம் முன்னேறிக்கிட்டே இருக்கு. எல்லா விதத்திலும் அறிவியல் தமிழும் கனித்தமிழும் இன்னைக்கு முதன்மையா இருக்கு. அறிவியல் இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல எதையுமே நம்ம நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு காலத்துடைய கட்டாயமா இந்த காலகட்டத்துல நம்ம வாழணும். அதனால ஒரு கனித்தமிழை இப்ப ஏஐ வந்த பிறகு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேறுபாடு இல்லை. ஏன்னா ஆசிரியர்களும் அதே ஆப் தான் பாக்குறோம், மாணவர்களும் அதே ஆப் தான் பயன்படுத்துறோம். அப்ப எல்லாருக்குமே ஒரு செய்தி என்பது எளிமையாக மாறிடுச்சு. அப்போ ஒரு ஆசிரியர்கள் நாம என்ன பண்றது, எந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைய தேவையா இருக்கு. அதனால கல்வி முறைகள்ல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அப்படின்னு நம்ம மூத்தோர்கள் சொன்ன மாதிரி நம்மை விட நம்ம மாணவர்கள் மிக அறிவாளிகளா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரா நாம என்ன பண்ண முடியும்? அதற்காக தான் இன்னைக்கு கல்வியல்ல நிறைய மாற்றங்களை நாங்க படிச்சுட்டு இருக்கோம். நிறைய முறைகள் இன்னைக்கு மாறிடுச்சு. அந்த மாதிரி மாறக்கூடிய முறைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை பயன்படுத்தி எப்படி ஒரு கருவியை கொண்டு நம்ம மாணவர்கள்ட்ட எளிமையா கொண்டு போய் ஒரு விஷயத்த சேர்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்கு. அப்ப நவீன கற்றல் அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான ஒண்ணா இருக்கு. அந்த நவீன கற்றல்ங்கிறது முக்கியமா சொல்ல போனா தமிழ் ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு எழுத்துருக்கே நம்ம போராட்டமா இருந்துச்சு. நாங்க பிஹெச்டி படிக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு பக்கம் டைப் பண்றதுக்கு 40 ரூபாய். அப்ப ஒரு 10 பக்கம் டைப் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு எப்படி அது இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே இன்னைக்கு தட்டச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உரையாலேயே நம்ம வாயாலே பேசி 1 மணி நேரத்துக்குள்ள 100 பக்கத்தை கூட நம்மளால டைப் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னும் பல்வேறு வளங்கள் இன்னைக்கு பெருகிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கற்பித்த முறைகள் மூலமா எப்படி இந்த வளங்களை கொண்டு போய் மாணவர்கள்ட்ட சேர்க்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமானதா இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா மாணவர் மைய அணுகுமுறை தான் நம்ம கற்பித்தல்ல கடைபிடிக்கணும். அதுக்குதான் இந்த டூல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம். ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் டீச்சிங், ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். மாணவர் மைய கற்றல். மாணவர் மைய கற்றல்னா மாணவர்கிட்டேருந்து செய்திகளை வரவழைச்சு அதன் மூலமா கற்கக்கூடிய முறைதான் இன்னைக்கு எல்லோருக்கும் தேவையா இருக்கு. அதுக்கு அடுத்த இன்னொரு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடாட்டம், இன்டராக்ஷன். மாணவர்களுக்கும் நமக்குமான ஒரு பந்தம், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்கில்ஸ், ஒரு சமூக திறனை எப்படி மாணவனுக்கும் நமக்குமாக மாற்றக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்டராக்ஷன் தான், ஊடாட்டம். நான் பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க வகுப்புல இருக்கும் போது. இங்க எல்லாம் உடம்புதான் இங்க இருக்கு, மனசெல்லாம் எங்கேயோ இருக்கு அப்படிம்பாங்க. இப்ப அந்த கட்டத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த இன்டராக்ஷனை நடுவுல நம்ம கொண்டு போகணும். நமக்கு சிலபஸ் முடிக்கிறது மட்டுமே ஒரு குறிக்கோளா நம்ம வச்சு பாடம் நடத்தினோம்னா இந்த முறைகள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியா என்ன பண்ண முடியாது, வகுப்புல பயன்படுத்த முடியாது.
அதனால இதை ஒரு டூல் மூலமா எளிமையா நம்ம வந்து நிறைய பேருக்கு செய்ய முடியும். அதே மாதிரி அடுத்தது வந்து கூட்டுறவு கற்றல், கோஆபரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேஷனா நம்ம மாத்த முடியும். அப்போ ஒரு மாணவர் மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் போய் இன்னைக்கு எல்லா மாணவர்களும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு கொலாபரேஷனை ஒரு வகுப்பறை சூழல்ல நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கலவை முறைன்னு சொல்றோம். எல்லா முறையும் ஒரே நேரத்துல நம்ம பண்ண போறது இல்ல. ஒவ்வொரு வகுப்புக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு முறைகளை நம்ம கையாளும் போது நாம வந்து மல்டிபிள், அதாவது ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க, பன்முக ஆளுமை உள்ள ஒரு பேராசிரியராவோ ஆசிரியராவோ நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட அணுகுமுறைகள் நமக்கு தேவைப்படுது. அந்த முறையில கலவை முறை, பிளண்டட் லேர்னிங் சொல்றோம். இது ஆஃப்லைன், ஆன்லைன், கிளாஸ் ரூம் டீச்சிங், ஃபீல்ட் ட்ரிப், இப்படி எல்லா முறையையும் கலந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முறையை தான் வந்து கலவை முறைன்னு சொல்றோம். எதிர்காலத்துல தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% ஆன்லைன்லயும் 60% நம்ம வகுப்பறையுமா தான் நம்மளுடைய வகுப்பறை சூழல் அமைய போகுது. அப்ப அந்த ஒரு முறைக்கு இந்த ஆஃப்லைன், ஆன்லைன், கிளாஸ் ரூம் டீச்சிங் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது தலைகீழ் கற்றல் முறை. தலைகீழ் கற்றல் முறை அப்படின்னா ஃபிளிப்டு லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இது எப்படின்னா நோட்ஸ் எல்லாவற்றையும் மாணவர்கள்ட்டே கொடுத்துட்டு அவங்க நல்லா அதை படிச்சுட்டு வந்துட்டு வகுப்பறை நேரத்துல நமக்கு கேள்வி கேட்க வைக்கிறது தான். அவங்க நம்ம கேள்வி கேட்கறது. ஏற்கனவே நாம விரிவுரை ஆற்றி விட்டு மாணவர்களை கேள்வி கேட்கக்கூடிய முறைதான் ஏற்கனவே இருந்தது. இப்ப அந்த முறையை மாற்றி மாணவர்கள் படிச்சுட்டு அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து சேகரிச்சுட்டு வந்த செய்திகளை நம்ம கிட்ட கேட்கும் போது அதுக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு பதில் அளிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு கற்றல்ல ஒரு சிறப்பான ஒரு கற்றல் முறையா இருக்கு. அதுதான் ஃபிளிப்டு லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததா இன்னும் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான முறையா எதை பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அதாவது அனுபவ கற்றல் முறை. அனுபவத்தோட கூடிய ஒரு கற்றலை நம்ம வகுப்பறை சூழல்ல உருவாக்குறது. அதாவது பேசுறது, பாடுறது, நடிக்கிறது, உரையாடுறது, அப்படியே ஸ்டாட்டிக்கா ஒரே நிலைத்த தன்மையோட மாணவர்கள் இல்லாம மாணவர்கள் முழுக்க ஒரு செயல்பாடோடு கூடிய ஒரு ஆக்டிவ் லேர்னிங், அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அனுபவ கற்றல் முறை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஒவ்வொரு முறைக்கும் நிறைய டூல்ஸ் இருக்கு, ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டூல் உருவாகிட்டு இருக்கு. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னா எந்த டூலை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான். இப்ப எங்களுக்கே உள்ள பிரச்சனைனா எந்த டூலை நடத்துறது அப்படிங்கிறது தான் எனக்கே கேள்விக்குறியா இருக்கு. மேடம் தெரியுதா? தெரியுதுங்க மேடம், தெரியுது. ஓகே மேம், ஓகே மேம், தெரியுதுங்க. ஓகே சார். ஏதாவது இடையூறு இருந்தா சொல்லுங்க. சரிங்க, சரி. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கற்றல் முறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய கற்றல் முறைகளை நாம வந்து எப்படி, என்னங்க சார்? சார் சொல்லுங்க. இல்ல அவரு தெரியாம மைக் ஆன் பண்றாரு போல. நீங்க பேசலாம். சரிங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய கற்றல் கற்பித்தல் முறைகள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம என்ன டூலை பயன்படுத்துறதுங்கிறது எங்களுக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எதை சொல்லி கொடுக்கறது, எல்லாமே எல்லாருக்கும் தெரியுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம விட நம்மளுடைய குழந்தைகள் நல்லா அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கூல்ஸ்ல அவங்க படிக்கிறாங்க. நாம படிச்சதெல்லாம் ஸ்டேட் போர்டு, அரசு பள்ளிகள், அந்த மாதிரி ஒரு சூழல்ல கடந்த காலங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்க NCERT, CBSE, ICSE, மெட்ரிகுலேஷன்ஸ் இப்படின்னு படிக்கும்போது நம்ம விட அவர்கள் வந்து குழந்தை நிலையிலிருந்தே நிறைய இந்த டிவைஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாணவர்களுக்கு நாம ஒரு வழிகாட்டியா மட்டுமே தான் இன்றைய சூழல்ல விளங்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஒரு தோழமையோடு வகுப்பறைய கொண்டு செல்ல வேண்டிய ஒரு காலத்துக்கு கட்டாயப்படுத்திக்கிட்டோம். இன்னைக்கு அடிக்கிறதுங்கிறதுலாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. அப்ப மாணவர்களோடு மாணவர்களாக பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு.
மாணவர்களை மையமிட்ட ஒரு கல்வி முறையா இருக்கிறதாலதான் இதை என்னன்னு சொல்றாங்கன்னா தலைகீழ் கற்றல் முறை. ஆசிரியர் மையமிட்ட கல்வி நிலையிலிருந்து மாறி மாணவர் மையமிட்ட கல்வி நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படிதான் எடுத்ததும் ஒரு கிளாஸ் ரூம்ல எடுத்ததும் நாம போனதும் நேரடியா வகுப்பறைக்கு போக மாட்டோம். மாணவர்களை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப எப்படி நம்ம மோட்டிவேஷன் பண்றது? இன்றைய தலைப்பு என்ன? இன்னைக்கு நம்ம என்ன நடத்த போறோம்? அதற்காக நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியா வந்து கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒவ்வொரு டீச்சரும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த டூல் தான் நான் என்ன சொல்றேன், மோட்டிவேஷன் டூல்னு நானா சொல்றேன். ஒரு ஆர்வம் மூட்டக்கூடிய ஒரு நிலைய வகுப்பறையில நம்ம தொடங்கலாம். அப்படி தொடங்கும் போது அவங்களுக்கான ஒரு டூல் வந்து இன்னைக்கு எல்லா டூலுமே ஒரு 15 நாளைக்கு மட்டும்தான் ட்ரையல் பீரியடா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரீமியமா மாத்திடுறாங்க. ஒவ்வொரு டூலுக்கும் நம்ம 250 ரூபாய் 300 ரூபாய் பணம் கட்டி எல்லா டூலையுமே நம்ம பிரீமியமாவும் மாத்த முடியாது. உன்னை கற்று முடிக்கிறதுக்குள்ள அதனுடைய லெவல் வந்து 14 டேஸ் ட்ரையல் பீரியட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஆப்புமே காட்டும். அப்ப நம்ம எந்த கருவியை தேர்ந்தெடுக்கலாம், எது ரொம்ப எளிமையானது, எது ஈஸியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது ஏற்கனவே 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பரவாயில்ல, இது ஒவ்வொரு தடவையும் நம்ம இதுல என்ன சொல்ல போறோங்கிறது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது டூல் பாஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரே பாருங்க பாஸ்ன்னு இருக்கு. இது எல்லா டூலுக்கும் ஒரு முதன்மையான டூலா அமையுது. ஒரு வகுப்பறைக்குள்ள போனதுமே நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையை கூறணும், ஒரு கதையை சொல்லலாம், ஒரு நிகழ்வினை சொல்லலாம், ஒரு உரையாடலோட தொடங்கலாம். அதை கூட நம்ம நடத்துற பாடத்துக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி இந்த டூல்ல நம்ம கேட்டு எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு டூல் தான் இது. இது வந்து ரொம்ப இலவசமா பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி ஆன்சர் கார்டன், அது வந்து இப்போ ஒரு பகிர்தல் முறையில இருக்கு. குயிசிஸ், அதுக்கு பேரு இப்ப வந்து வே கிரவுண்ட் அப்படின்னு மாத்திட்டாங்க. H5P, லூமி எஜுகேஷன், இது வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்காக நம்ம பயன்படுத்துறோம். இப்படி ஒவ்வொரு டூலுமே அதே மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜ் டீச்சர், இது எல்லாமே லாங்குவேஜ் டீச்சருக்கான ஒரு டூலு. எழுத்துருக்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த நமக்கு இந்த டூல் எல்லாம் தமிழ்ல வருது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு அம்சமா நமக்கு நினைக்க தோணுது. அதே மாதிரி ஸ்பீச் பை, ஸ்பீச் நோட்ஸ், அனுவாட்டிகா, AI4 பாரத், கூகுள் ஜெம்ஸ், இது எல்லாமே இப்ப வந்து ஒரு லாங்குவேஜை முக்கியமா மையமாக கண்ட ஒரு டூலா நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுல தான் நான் அந்த டூலை வந்து ஒவ்வொரு டூலையும் அறிமுகப்படுத்திட்டு அதற்கு சுருக்கமான விளக்கங்களை சொல்லலான்னு இருக்கேன். எப்ப இதுல வந்து ஒரு எப்ப இதுல வந்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து இது பயன்படுத்தும் போதுதான் இதை நம்ம வந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும். நடத்தும் போது அறிமுகம் மட்டும்தான் நம்ம அறிமுகமா தான் இது அமையும். இதை நீங்க அதுக்குள்ள போயிட்டு பயன்படுத்தும் போது மட்டும்தான் இதனுடைய தெளிவுங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே புரியும். அதான் இந்த இந்த மாதிரியான ஒரு டூல்ஸ் தான் நான் இப்ப செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம நடத்தும் போதே சொல்லிட்டோம்னா டைம் கொஞ்சம் மிச்சமாகும்னு நினைக்கிறேன். இந்த டூல் பாஸ் இப்ப நம்ம போகலாம். இது வந்து ஜீரோ லாகின், நம்ம வந்து மெயில் ஐடியே கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஃப்ரீ 100% வந்து இது என்னவா இருக்குன்னா ஒரு இலவச கருவியா இருக்கு. அதே மாதிரி NCF பரிந்துரைக்கக்கூடிய அந்த கொள்கைகளோட ஏற்றதாகவும் இந்த டூல் இருக்கு. இப்படிதான் ஒரு கரிக்குலமை நம்ம நடத்தணும், இப்படிதான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த டூல் பாஸ்ங்கிற டூல் இருக்கு. இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய AI என்ஜின்ஸ் இருக்கு. அதுல நம்ம எதை வேணும்னாலும் தேர்வு செஞ்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னா அவங்க நிறைய ஃபிளைட்டு, ஏரோப்ளேன், இப்படி பல வரும். அதுல எது நமக்கு சூட்டபிளா இருக்கோ அதுலதான் நம்ம போக போறோம். இந்த டூல் பாஸ்ங்கிறது ஒரு ஏர்போர்ட் மாதிரியும், இதுக்குள்ள இருக்கக்கூடிய AI கருவிகள் வந்து பலவிதமான அந்த டிரான்ஸ்போர்ட்டை குறிக்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுல இந்த டூல் பாஸ் கருவியை நம்ம வந்து
வாய்ஸ் கேட்கல மேம். கேக்குதுங்க. அவங்க சீஃப் கெஸ்ட் வெளியில போயிட்டாங்க சார். ஏதோ நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு. ஓ சரி வந்துருவாங்க சார். ஒரே சரி 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 சரி. மேம் வணக்கம். கவிதா மேம். மைக் அன்மியூட் பண்ணுங்க மேம். மேம் காதுல விழுதா? கேக்குதுங்க மேம். கேக்குது. எந்த எந்த டைம் மேடம் கனெக்ட் கட் ஆயிடுச்சு? நீங்க அந்த டூல்குள்ள போனீங்களாமா? ஸ்டார்ட் பண்ணீங்களாமா? அப்ப இருந்துச்சு. ஓ அதுல இருந்து நான் தொடங்கவா? ஆமாங்க மேம். ஆமா. இந்த டூல் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஓ சரி. டூல் பாஸோடைய இடைமுகம் இதுதான். இதுல எல்லா விதமான டூல்ஸும் இருக்கு. நம்ம இன்னைக்கு தலைப்புக்கு தகுந்த மாதிரி நான் கொண்டு போகலான்னு பாக்குறேன். அதனால நான் வந்து ஆர்வமூட்டலுக்கு போறேன். அதனால ஸ்டோரேஜ் ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம வந்து ஒரு தலைப்பு கொடுக்கணும். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு நடத்த போறோமோ அந்த தலைப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேடம் காதுல விழுதா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. ஓகே ஓகே. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பாடமா நடத்த போறோம். அப்படின்னா இதுக்கு தகுந்த ஒரு நிகழ்வை கொடுங்க, ஒரு உரையாடல் கொடுக்கலாம், ஒரு கதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வகுப்பறைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு, இந்த இதுல வந்து நிறைய மாடல்ஸ் என்ஜின்ஸ் இருக்கு. டூல் பாஸ் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம எதை செலக்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து டூல் பாஸ், டீப்சீக், ஜெமினி, நிறைய ஏஐ மெஷின்ஸ் இருக்கு. ஆனா நம்ம செலக்ட் பண்ணிக்க போறது டூல் பாஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு மெஷின்ஸ் தான். அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இதுல இருக்கு. நீங்க வந்து கேரக்டர் கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முறையா வேணுமா இல்ல எப்படி வேணும், ஸ்கிரீன் பிளே வேணுமா, ப்ரோஸ் வேணுமா, அடுத்தது ஷார்ட் ஸ்டோரியா வேணுமா, லெட்டர் மாதிரி வேணுமா, போயம் மாதிரி வேணுமா அப்படிங்கிற மாடலை கூட நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து டிராமாவா, காமெடியா, ஆக்ஷனா அப்படிங்கிறதுக்கும் நம்ம சாய்ஸ் கொடுக்கலாம். நாங்க எல்லாத்துக்குமே நன்னுன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா அதுவே கொடுக்கட்டும் அப்படிங்கிறதால நன் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம்.
யார் ஆடியன்ஸ் அப்படின்னு கேக்குது. நம்ம ஃபேமிலி, டீனேஜா, எஜுகேட்டர்ஸா அப்படின்னு பார்த்தா நம்ம எஜுகேட்டர்ஸ், அதனால எஜுகேட்டர்ஸ்னா நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னலா வேற என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து இங்க இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ, ஒரு வரியில வேணும், 2 வரியில வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதையும் இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதை வந்து உருவாக்கிடும். ஏன் இந்த டூல் நான் சிறப்பானதுங்கிறேன்னா, எல்லா கருவிகளும் இதுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷத்துல வந்துடும். ஃப்ரீ லாகின் கிடையாது. அப்ப இதை வந்து நம்ம தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன். இந்த குரலுக்கு தகுந்த ஒரு கதையை வந்து அதுவே உருவாக்கி கொடுத்துருச்சு. நம்ம மோட்டிவேஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இதை படிச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நாம கொஞ்சம் மாத்தி கூட அந்த கதையை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதுதான் வந்து இந்த டூலோடைய மிகப்பெரிய சிறப்பு. இதுல வேற நமக்கு டைம் வந்து கொஞ்சம் வேஸ்டா போயிடுச்சு. அதனால அடுத்ததுக்கு நான் போறேன். அடுத்த டூல் வந்து ஆன்சர் கார்டன் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது மாணவன்கிட்ட நம்ம வந்து அவனை வந்து அதுக்கான கருத்து நம்ம கேட்கலாம். அப்ப அவனை வந்து பங்கு பெற வைக்கலாம். பார்ட்டிசிபேட்டரி லேர்னிங் தான் இப்ப ரொம்ப முக்கியம். பங்கு பெறக்கூடிய கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவன் எங்கேயோ ஒண்ணு யோசிச்சுட்டு இல்லாம நாம கேட்கிற கேள்விக்கு அவன் பதில் சொல்லிட்டு நம்மளோட கூடவே அவன் பயணிக்கக்கூடிய ஒண்ணுதான் நம்ம வந்து வகுப்பறையில விரும்புறோம். நீங்க ஏற்கனவே நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. மென்டிமீட்டர், ஸ்லைடோ.com அதெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் லாகின் பண்ணணும். உடனடியா கூட அதை வந்து ஈஸியா இல்லை. நான் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்ததா ஒரு புதுசா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆன்சர் கார்டன் அப்படிங்கிற ஒரு டூலுக்கு நம்ம போகலாம். இதுவும் வந்து ரொம்ப லாகின்லாம் கிடையாது. உடனடியா இதுல வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நான் உங்களை வந்து இந்த டூல் வந்து கொலாபரேட்டிவ் டூல்னு சொல்லலாம். ஒரு வகுப்புலயே நம்ம ஒரு டிஜிட்டல் போர்டு இருந்துச்சுன்னா மாணவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு நீங்களாம் இதற்குரிய உங்களுடைய பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விடையில இருந்து நம்ம வந்து பாடத்தை கொண்டு போகலாம். நாம ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மாணவர்களுக்கே நம்மளை விட அதிகமான செய்திகள் தெரியும். அவன் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த வகுப்பறை முழுவதும் நம்ம அவங்களோட இணைஞ்சு போகலாம். அப்ப அவன் கொடுக்குற ஆன்சரை வச்சு நம்ம பாடம் நடத்தும் போது அவனுக்கு அதை கவனிக்கணுங்கிற ஆர்வம் வரும். நாம சொன்ன விடைக்கு அவங்க என்ன பேச போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை அந்த மாணவன் கொடுப்பான். அதனால அதுல ஆன்சர் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ல போயிட்டு பிளஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம டைட்டில கொடுக்கணும். டைட்டில கொடுக்கும்போது கணித்தமிழ் பற்றி ஒரு வார்த்தையில் உங்கள் பதிலை அளியுங்கள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அது வந்து கிளாஸ் ரூம் பிரெயின் ஸ்டார்மிங், எல்லாருடைய கருத்துக்களும் இங்க ஒருங்கிணைக்கிறதால இதை வந்து ஒரு அறிவு பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரெயின் ஸ்டார்மிங் தேவைப்பட்டா மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஒரு 20 எழுத்துக்கு மேல இருக்கலாமா இல்ல 40 எழுத்துக்கள் கொடுக்கலாமா அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தது. ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொன்னா போதும்னா ஒரு 20 எழுத்துக்களை கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டா பாஸ்வேர்டு கொடுக்கலாம், இமெயில் கேக்குது கொடுக்கலாம். இதெல்லாம் இப்ப தேவையில்லை. அப்புறம் நமக்கு தேவையில்லாத சொற்கள் எல்லாம் நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா தப்பா அவங்க டைப் பண்ணிட்டாங்கன்னா அதை நான் அழிச்சுக்கலாம். அதுக்காக அந்த ஸ்பேம் ஃபில்டர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நாளைக்கு இது இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். 1 ஹவருக்குள்ள இப்ப நான் நடத்துறதே முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம பதிலளிக்க முடியாது. அதனால 1 டே அப்படின்னு நம்ம டைம் கொடுத்துக்கிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்க வந்து அவங்க ஆன்சர் பதிவா வரும். இப்போ அவங்களும் உங்களுடைய ஆன்சரை நீங்க என்ன பண்ணலாம், பதிவு பண்ணலாம். இப்ப நீங்களும் பாருங்க, இதை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். கணித்தமிழ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க பார்க்கலாம். மேடம் சொல்லுங்கம்மா.
சாட் வந்து எனக்கு வர மாட்டேங்குது. என்ன வேணுங்க சாட்ல என்னால அனுப்ப முடியல. மேம்? நீங்க அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல மேம், அதுக்குள்ள போனோம்னா அதுல இருக்கு மேம், சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3 ஆப்ஷன் வரும், சாட், பீப்புள், ஷேர்னு. அந்த 3 சாட் டாட்டுக்குள்ள வந்து போகணும். வெளிப்படையாவே தெரியுது, ஆனா சாட் வந்து ஓபன் ஆகல. ஒரு நிமிஷம் மேடம் ப்ளீஸ். ஓகேங்க மேம். மேம் சொல்லுங்க மேம். சாட் வந்து எனக்கு ஓபன் ஆக மாட்டேங்குது. பரவாயில்லைங்க மேம், நீங்க வாட்ஸ்அப்ல போடுங்க. வாட்ஸ்அப்ல போடுங்க மேம், நான் குரூப்ல எடுத்து சாட் பண்ணி போட்டுறேன். ஓகே, நான் திரும்ப வாட்ஸ்அப் போக முடியாது. பரவாயில்ல, அப்ப நீங்க பரவாயில்லைங்க மேம், பரவாயில்ல. சொல்லு, அப்படி கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, டைம் இல்ல. அப்போ நம்ம இந்த ஆன்சர் கார்டன்ல பிளஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து நம்மளுடைய கொஸ்டினை கொடுத்துட்டோம்னா ஆன்சருக்கான காலம் இங்க ஓப்பன் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய வார்த்தையை இதுல டைப் பண்ணும்போது, இப்ப நான் டைப் பண்றேன், கனித்தமிழ் பற்றி ஒரு வார்த்தையில் உங்க கருத்தை கூறுங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்புட் உள்ளீடா மாறுது. அது வந்து ஒரு ஆவணமா மாறுது. ஆவணம் எதிர்காலத்துல நம்ம எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவணமா இந்த கனித்தமிழானது மாறும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா திரையில வந்து வேர்ட் க்ளவுடா மாறிடும். என்னுடைய ஆன்சர் இங்க பதிவாயிடுது. இது மாதிரி வகுப்பறையில ஒரு 40 பிள்ளைங்க 30 பேர் இருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேருடைய கருத்துக்களும் வந்து இந்த இடத்துல குவிஞ்சிடும். ஒரே கருத்தை தான் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னா அந்த கருத்து மட்டும் பெரிய வடிவத்துல திரையில நமக்கு தெரியும். அதனால இதுக்கு லாகின் அடுத்தது நம்ம வேற ஒண்ணு ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. நம்ம எப்ப வந்து ஒரு கொஸ்டினை பதிவு பண்றோமோ உடனே நமக்கான ஆன்சருக்கான பகுதியும் ஓப்பன் ஆயிடும். அந்த பகுதியிலேயே எல்லாருடைய வேர்ட் க்ளவுடையும் நம்ம பார்க்க முடியும். இந்த வேர்ட் க்ளவுடுங்கிறது வார்த்தை மேகம்னு சொல்றாங்க, அது சரியான டிரான்ஸ்லேஷனா தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம டைப் பண்ணும்போதுதான் தமிழை வந்து நம்ம நெட்ல வந்து உள்ளீடு பண்ண முடியும். சட்டில இருந்தாதான் கரண்டியில வரும்னு சொல்லுவாங்க. அப்ப நாம பயன்படுத்ததான் தமிழ் மேம்படுமே ஒழிய நம்ம நிறைய கத்துக்கிட்டே இருக்கிறதால எந்த ஒரு தமிழும் வந்து வளர்ச்சி அடையப்படுறது கிடையாது. அப்ப தமிழை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா வகுப்பறையில அதிகமா ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங்கை நம்ம உருவாக்கணும், ஒரு கூட்டுறவு கற்றலை நம்ம உருவாக்கணும். மாணவர்கள்கிட்ட நிறைய ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தான், ஆனா வகுப்பறைங்கிறது கட்டாயம், அவன் அங்க உட்காந்துதான் ஆகணும். அவங்க வந்து நான் பண்ண முடியாதுன்னு யாரும் விலகி போக முடியாது. அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் 1-2 பேர் வேணா அப்படி இருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 40 பையன்கள்ல ஒரு 30 பேராவது நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம நிறைய ஆவணங்களை வரிசையா உருவாக்கிக்கிட்டே இருக்கும் போதுதான் இந்த கனித்தமிழ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நெட்டை தட்டுனா தமிழும் அப்புறம் எல்லாம் வரும். ஏன்னா நம்ம ஒரு ஃபாண்ட்டுக்கே இப்ப போராடிக்கிட்டு இருந்து அதுல இருந்து கொஞ்சம் மேண்டு இன்னைக்கு எந்த ஒரு செயலியிலும் தமிழை வந்து கொண்டு வர முடியுது அப்படிங்கறத மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப இந்த மகிழ்ச்சியை இன்னும் நல்ல முறையில பயன்படுத்தணும். ஒரு ஆசிரியரா இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தமிழுக்காக என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த தமிழை வந்து நம்ம ஆவணப்படுத்தணும். நம்ம நிறைய இன்புட்டை உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம செல்லுலயே பார்ப்போம், நம்ம அடிக்கடி டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த செல்லுல வரும். அது மாதிரிதான் நம்ம இந்த மாதிரி ஆன்சர் கார்டன், slido.com, மென்டிமீட்டர் இதெல்லாம் இதற்கான ஒரு தளங்கள் தான். இந்த தளம் வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. ஒரு டைப் பண்றோம், டைப் பண்ணக்கூடிய ஆன்சரே நம்ம திரைக்கு வந்துடுது. திரையிலேருந்து ஆன்சரை நம்ம போட்டுட்டோம்னா நிறைய செய்திகள் வந்து இங்க திரையில குவிஞ்சிடும். யாரு அதிகமா ஒரே சொல்ல பயன்படுத்திருக்காங்களோ அந்த சொல்லுதான் இன்னைக்கு வந்து டாப்பா இருக்கு, எல்லார் மனசுலயும்
சிறப்பான ஒரு கருத்தை தருது அப்படிங்கறத நாமளும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம வகுப்பறையை கொண்டு போக முடியும். அந்த அளவுல இந்த டூலை வந்து ஒரு கொலாபரேஷன் டூல், கூட்டுறவு கற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த குயிசிஸ் வே கிரவுண்ட் அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. ஒரு ஆர்வமூட்டல் பார்த்துட்டோம். அடுத்தது மாணவர்களை எல்லாரையும் ஒரு நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக ஒரு வினாடி வினாவோ ஒரு கருத்து கணிப்போ நம்ம கேட்டாச்சு ஆன்சர் கார்டன்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வினாடி வினா, இது அவசியம், நமக்கு தேவை. நம்ம எப்பயுமே ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுல யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஒரு பென்சிலை வாங்கி கொடுத்தா கூட மகிழ்ச்சியா, இன்னைக்கு நமக்கே ஒருத்தவங்க பென்சில் கொடுத்தா கூட அதை மகிழ்ச்சியா நம்ம வாங்கிப்போம். அப்ப மாணவர்கள்ங்கிறவங்க கண்டிப்பா எந்த வயசுலயுமே தனக்கு ஒரு சாக்பீஸ் பரிசு கிடைச்சா கூட அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எல்லாருக்குமே இருக்கு, அந்த மனப்பான்மை. அதனால அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த ஒரு வே கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு டூலா இருக்கு. இது நாமளே இதுக்கு செல்ஃப் லேர்னிங், இன்னைக்கு எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான். ஸ்வயம் மூலமா இன்னைக்கு நிறைய டிகிரியை நம்ம முடிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த ஒரு கற்றல் முறைக்கு இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் டைப் டூலை நம்ம கிளாஸ் ரூம்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எந்த டூல் உங்களுக்கு நிறைய தெரியும், சர்வே மங்கி, சர்வே ஹார்ட், அப்புறம் நம்ம கூகுள் ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வெல், இதெல்லாம் வந்து எல்லாமே இந்த மாதிரி டூல் தான். ஆனா எல்லா டூலுமே என்னன்னா இதாகிடுச்சு, பிரீமியமா மாறி இருக்குது. கூகுள் ஃபார்ம் மட்டும்தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு பண்ண முடியுது. அந்த மாதிரி நிறைய குயிஸ்லெட்டு, குயிஸ்லைஸ் அப்படின்னு நிறைய டூல்ஸ் இருக்கு. 100க்கு மேற்பட்ட அசஸ்மெண்ட் டூல் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் டூலா இன்னைக்கு நம்ம நினைச்ச நேரம் இதை வந்து பயன்படுத்த முடியுது. இதுக்கு பிரீமியம் வந்து அப்பப்போ மாறுது, அதனால அதை சரியா என்னால் சொல்ல முடியல. அதே மாதிரி இதுல லீடர் போர்டு இருக்கு. யாரு விரைவா, யாரு சீக்கிரமா பதில் சொல்றாங்களோ அவங்களுடைய பேர் முன்னாடி வந்திருக்கும். அதே மாதிரி இதை வந்து நம்ம வீட்டு பாடமாகவும் கொடுக்கலாம், லைவ்லயும் நம்ம இந்த கிளாஸ் ரூம்லயும் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா எதிர்காலத்துல கண்டிப்பா ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் ஒரு டிஜிட்டல் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் பாடம் நடத்த போறோம். அது இலவசமாவே கிடைக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்துடும். ஏன்னா இப்ப எல்லாமே இலவசமா கொடுக்கும்போது கல்வியில இருக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுதுன்னா ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு வந்து டேப்லெட் மாதிரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப எதிர்காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரைவேட் கல்லூரிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ரூம்லயுமே இன்னைக்கு வந்து டிஜிட்டல் போர்டு இருக்கு. அதை பயன்படுத்தி நடத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வினாடி வினா வே கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பும் அப்படிதான். இதனுடைய இன்டர்முகம் இப்படிதான் இருக்கும். இதை வந்து நம்ம வகுப்பறையில அதிகமா பயன்படுத்தினோம்னா மாணவர்கள் ஆர்வத்தோட பதிலளிப்பாங்க. இதை நம்ம வந்து சேவ் பண்ணி நம்மளுடைய டாக்குமெண்டா வச்சுக்கிட்டோம்னா ஒரு நேக் வரும்போது நம்ம என்னென்னலாம் வந்து பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இனோவேட்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்றோம், நம்ம வகுப்பறையை எப்படி வந்து ஒரு லைவா மாத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கத்துக்க முடியும். இதுல பேசிக் இருக்கு, அது வந்து ஃப்ரீயா இருக்கு. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பணம் கட்டிட்டு நம்ம அதை பயன்படுத்த முடியும். இதை கிரியேட் அப்படின்னு போனா அசஸ்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம், பிரசன்டேஷன் கொடுக்கலாம், வீடியோ கொடுக்கலாம், ஃபிளாஷ் கார்ட்ஸ் உருவாக்கலாம். இப்படி நம்ம நிறைய கொஸ்டின்ஸை கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு சங்க இலக்கியத்துல எனக்கு ஒரு 10 கொஸ்டின் கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். டாபிக்கை நம்ம என்டர் கொடுக்குறோம். டாபிக் வந்து சங்க இலக்கியம். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாமே தெரியும், ஏன்னா ஜெமினில நம்ம வந்து டைப் பண்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வருது. அப்படின்னு தலைப்பை கொடுத்துட்டு அடுத்தது வந்து கிரேடு லெவல் கேட்குது. நான் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்கேன். டெப்தான நாலேஜ் வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 கேட்குது. 3மே நம்ம பரிந்துரைக்கலாம். அதனால 3மே கிளிக் பண்ணிக்கலாம்.
அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டா ஒரு 10 கொஸ்டின் அப்போதைக்கு கொடுக்குறேன். அவுட்புட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டா தமிழ் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து பொதுவான சிறப்புகள்னு கொடுக்குறேன். அது வந்து ரீஃபைன் பண்ணி கேக்குது. ரீஃபைன் ஓவர் ப்ராம்ப்ட் வித் சப்டாபிக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சங்க இலக்கியத்துல வந்து அகப்பாடல்னு கொடுக்கலாம். ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு 1 மினிட் ஆகும். இருந்தாலும் கொஸ்டின்ஸ் நமக்கு உடனே கிடைக்குது. இதை படிச்சு பார்த்து நமக்கு தகுந்த கொஸ்டின்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். இன்னைக்கு எல்லா ஆப்லயுமே இந்த கொஸ்டின் எடுக்கக்கூடிய இப்போ நோட் புக் எல்லாம் வந்த பிறகு நமக்கு வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நோட் புக் எல்லாம் இப்போ வந்து கூகுள் நோட் புக் அப்படின்னு மாத்திட்டாங்க, ஜெமினி நோட் புக்னு மாத்திட்டாங்க. அதனால நிறைய வசதிகள் இருக்கு. இருந்தாலும் எல்லா டூலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு மேல நம்மளால பயன்படுத்த முடியாது. அதனால இந்த டூல் வந்து அதை விட பெஸ்டா இருக்கா, எப்படி கொடுக்குது அப்படின்னு ஒரு கம்பாரிசன் நம்ம பண்ணலாம். ஒரே டூலையே பயன்படுத்திட்டு இருந்தா மாணவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சலிப்பு ஏற்படும். அதனால மாத்தி மாத்தி நம்ம ஒவ்வொரு டூலையும் பயன்படுத்தலாம். இதுல பாருங்க 10 கொஸ்டின்ஸ் ரொம்ப அழகா ஆன்சரோட வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளால ஒரு நிமிஷத்துல யோசிக்க முடியுமா, இல்ல கொண்டு வரதான் முடியுமா? அப்போ ஒரு டிஜிட்டல் லேர்னிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்டா மாறிடுச்சு, நம்மளுடைய டைமை எப்படி எல்லாம் சேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து ப்ரீவியூவா பாக்குறோம். இதை பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம எந்த கிளாஸ்க்கு அனுப்பணுமோ அந்த கிளாஸ்க்கு அனுப்பலாம். இல்ல நம்ம வந்து நேரடியாகவும் மாணவர்களுக்கு லிங்க் மூலமா அந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல நாம வகுப்பறையிலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ண சொல்லலாம், படிக்க வைக்கலாம். ஜஸ்ட் பாஸ் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து படிக்க வைக்கலாம். ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸை நம்ம எப்படி கொண்டு வர்றது, அவங்களுக்கு எப்படி ஆப்ஷன் கொடுத்தாலும் எழுத மாட்டாங்க. அப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுத்து அதுல ஒரு 2 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல நம்ம எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் இந்த டூல் பயன்படுது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அடுத்தது அடுத்தது இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு டூலா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் எழுதுவதற்கு சமம். நம்ம நிறைய பவர் பாயிண்டே போட்டு போட்டு நடத்துறோம். நிறைய பவர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதுக்காக 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம செலவு பண்றோம். இங்க ஏஐலே போட்டா கூட அதை நம்ம சிந்திக்கிற நேரம், தலைப்பை எடுக்கிற நேரம், அதை ஆர்கனைஸ் பண்ற நேரம், அதை படிச்சு பாக்குற நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1 hour ஆயிடுது. அந்த மாதிரி பண்ணும்போது அதை நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் பவர் பாயிண்டோடைய லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே பவர் பாயிண்ட்டை நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்நாள் முற்றிலும் இதை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் அப்படியா அது இருக்கு. ஒரு இலவச செயலியா இந்த லூமி எஜுகேஷன் இருக்கு. இந்த லூமி எஜுகேஷன் முன்னாடி எப்படி இருக்குன்னா H5P அப்படிங்கிற ஒரு ஆப்பா இருந்தது. இப்ப அதை வந்து டெஸ்க்டாப் ஆப்பா மாத்தும் போது லூமி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப்லைன்லயும் இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அதுதான் இதனுடைய சிறப்பு. இப்ப நான் சொல்லிட்டு வர டூல் எல்லாமே இலவச மென்பொருளா செயல்படுது. அதுவும் இல்லாம 3 டூலுக்கு லாகினே கிடையாது. ஆனா பேக்ரவுண்டுக்கு லாகின் உண்டு, டூல் பாஸ்க்கு லாகின் கிடையாது, ஆன்சர் கார்டனுக்கு நீங்க லாகின் பண்ண வேண்டாம். ஆனா இந்த லூமிக்கு நம்ம வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டா நம்ம ஆஃப்லைன்ல கூட இந்த டூலை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதுவும் வந்து ஓப்பன் ரிசோர்சஸ் OER இருக்கு. அதே மாதிரி இதுல ஒரு 50க்கு மேற்பட்ட கண்டென்ட் இருக்கு. நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உருவாக்க முடியும். அதே மாதிரி மாணவர்களுடைய மதிப்பெண்ணை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய கூகுள் கிளாஸ் ரூம்,
அப்புறம் வேற என்ன மாதிரி குரூப்ல நம்ம அவங்கள கொண்டு வந்திருக்கோமோ அந்த குரூப்ல அவங்களுடைய மார்க்கை அனலைஸ் பண்ணலாம். அப்ப யாரு வந்து ரிப்பீட்டடா ஆன்சர் பண்ணியிருக்கா, யாரு அட்டன் பண்ணவே இல்லை, யாரு வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்க, யாரு ரொம்ப விரைவா வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, இந்த கண்டென்ட்டை பார்த்துருக்காங்க அப்படின்னு மாணவர்களை ஒரு தரம் பிரிக்கிறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப வசதியா இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூலா NCERT-ல வந்து ரொம்ப பரிந்துரைக்கக்கூடிய ஒரு டூலா இருக்கு. இதனுடைய இன்டர்ஃபேஸ், அதாவது இதனுடைய இடைமுகம் எப்படி இருக்கு அப்படின்னா, இதுல ஒரே ஒரு சின்ன மாறுபாடு என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் போதெல்லாம் எல்லாமே இங்கிலீஷ்லயே தான் வருது, தமிழ்ல வரமாட்டேங்குது. அதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. லாகின் இது வந்து என்னன்னு தெரியல, லாகின் கேக்குது, ஒரு நிமிஷம். அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அந்த லாகின் எடுத்துறேன். ஓகே. தெரியுதா மேடம்? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்கம்மா. ஓகே. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அடுத்தது 4வதா நான் சொன்னது வந்து லூமி எஜுகேஷன். இது வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஒரு பெரிய நல்ல ஒரு டூல் இது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து இதான் இதோட இன்டர்ஃபேஸ். இதுல கண்டென்ட், இது வந்து டிப்ளாய்மெண்ட், கண்டென்ட்டை உருவாக்கி வச்சிருக்கிறது. அடுத்தது இதுல நம்ம குரூப் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். அப்புறம் நம்ம லேர்னர்ஸ், நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம லேர்னர்ஸா இதுக்குள்ள கொண்டு வர முடியும். அதுக்கு சில அப்கிரேட் வசதிகள் பண்ண வேண்டி இருக்கு. ஃப்ரீயா இருக்கிற வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம், நிறைய கண்டென்ட்டை நம்ம உருவாக்கிக்கலாம். இது நம்மளுடைய CAS அது மாதிரி நம்ம கண்டென்ட் கிரியேஷன் நிறைய, இப்போ புஸ்தகம் போடுறது மட்டும்தான் இன்னைக்கு தேவை கிடையாது. இன்னைக்கு தேவை வந்து நிறைய கண்டென்ட்டை நம்ம டிஜிட்டலைஸ்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கனித்தமிழ் பேரவையினுடைய ஒரு முக்கிய கொள்கையாவே இருக்கு. அப்போ ஒரு கண்டென்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் கண்டென்ட். இப்போ இது மாதிரி நான் நிறைய கண்டென்ட் இதுல உருவாக்கி வச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம ஃப்ரீயா பண்ணது. ஆனாலும் நம்ம வந்து புதுசா பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூ H5P அப்படிங்கிறதுக்குள்ள போயிடலாம். அது கிரியேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
கிரியேட்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி வரும். இதுல இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. இது இன்டராக்டிவ் வீடியோ, கோர்ஸ் பிரசன்டேஷன், மல்டிபிள் சாய்ஸ், குயிஸ், கொஸ்டின் செட். இதுல எல்லா கொஸ்டினையும் நம்ம உருவாக்க முடியும். ஒரே ஒரு கொஸ்டின் கிடையாது. இதுல வந்து கோடிட்ட இடங்கள், பொறுத்துக, சிறுவினா, நெடுவினா அப்படின்னு எல்லா விதமான கொஸ்டினையும் இந்த ஒரே செட்டப்ல கொண்டு வரலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ட்ராக் த வேர்ட்ஸ். ட்ராக் த வேர்ட்ஸ்னா சொற்களை இழுத்து வருதல்னு நம்ம சொல்ல முடியல, தமிழ்ல சொல்ல முடியல, அதை நம்ம பொறுத்துக்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். கோடிட்ட இடங்களை நம்ம வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இதுல ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா, இது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்குது, தலைப்பு தான் இங்கிலீஷ்ல இருக்குது, ஆனா தமிழ்ல பயன்படுத்துவதற்கு ரொம்ப எளிமையா இருக்கு. அதே மாதிரி டிராக் அண்ட் டிராப், இமேஜ் ஹாட்ஸ்பாட், அக்கார்டியன், இப்படி நிறைய இருக்கு. இதுல எது நமக்கு வந்து லாபகமா, நமக்கு எது கை கொடுதோ அதை பண்ணலாம். இப்ப நான் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் போய் அதை நான் எடுத்து உங்களுக்கு டைப் பண்ணனா நிறைய நேரம் ஆகும். அதனால நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கிறத எடுக்கிறேன், நீங்க பாருங்க. இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள நம்ம போகணும். இதுதான் அப்படின்னா, இப்போ வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதே ஃபேஸ் வந்துருச்சா? இதுல வந்து எடிட்ல வந்து ஃபிளாஷ் கார்டு தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஏன்னா ஃபிளாஷ் கார்டு வந்து நம்ம எல்லா நிலையிலும் பயன்படுத்தலாம். அப்போ ஃபிளாஷ் கார்டு எப்படி உருவாக்குறது, ஒரு டுட்டோரியல் இருக்கு. இதை போய் கிளிக் பண்ணோம்னா அது என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வீடியோவும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி டைட்டில் கொடுத்துக்கிறோம், சங்க இலக்கியம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கிறோம். மெட்டா டேட்டா அப்படின்னா நம்மளுடைய பேர் என்ன, சங்க இலக்கியம். அதே மாதிரி லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, நம்ம வந்து பயன்படுத்துறது, மாத்துறது, அப்புறம் பயன்படுத்த முடியாதது, இப்படின்னு நிறைய டொமைன்ஸ்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால நாம என்ன பண்றோம், லைசன்ஸ் நான் அவங்க வாங்கல, அப்ப அன்டிஸ்க்ளோஸ்டுன்னு போட்டுட்டு பொதுவா வகுப்பறை தேவைக்காக நான் பயன்படுத்திக்கிறேன். அந்த லைசன்ஸுக்காக நம்ம முயற்சி பண்ணி அதை வாங்கணும்னா, காப்பிரைட்லாம் வாங்கிக்கிட்டோம்னா நம்ம வந்து அதை பிற்காலத்துல பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. ஆத்தர் நேம் வந்து என்னுடைய பேரை நான் கொடுத்துக்கிட்டேன். சேவ் ஆத்தர் கொடுத்துட்டு நம்ம சேவ் மெட்டா டேட்டான்னு கொடுத்துட்டா நம்மளுடைய கண்டென்ட்டை வேற யார் அவங்களோடதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து அது. சேவ் டேட்டா கொடுத்தாச்சு. சேவ் டேட்டா கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைப்பை கொடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, ஐவகை திணைகள் இவற்றை பொருத்தி காட்டுக அப்படின்னு நம்ம இந்த டைட்டில் கொடுத்துக்கணும். இதுல வந்து ஒவ்வொரு கார்டா எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கார்டுல வந்து ஒரு இமேஜ், நான் குறிஞ்சிங்கிற ஒரு நிலத்தை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு இமேஜை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், குறிஞ்சி ஒரு டெஸ்க்டாப்ல போய் சேவ் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜை வந்து இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்க நம்ம கிளிக் பண்ணவ அது நமக்கு டெஸ்க்டாப் போயிடும். அங்கேயிருந்து நம்ம இதை ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னா இங்க இமேஜ் வந்துடும். அதுக்குரிய ஆன்சரை நம்ம அந்த ஆன்சர் காலத்துல கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அல்டர்னேட்டிவ் இமேஜும் நம்ம இங்க கொடுக்க முடியும். அதுக்கான டிப்ஸ் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு தூண்டல் சொல், குறிப்பு சொல் கொடுத்தோம்னா இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சொல்லு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கார்டை வந்து பயன்படுத்தி ரொம்ப எளிமையானது, ஒண்ணுமே கிடையாது. இதை கிளிக் பண்ணிக்கிறோம், இது எல்லாமே வருது. ஆன்சரை நம்ம ஒரு பக்கத்துலயும் படத்தை ஒரு பக்கத்துலயும் கொடுத்துக்கிறோம். அடுத்த கார்டுக்கு போகும்போது ஆட் கார்டு கொடுத்துட்டு அடுத்த கார்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த கார்டு பாருங்க, முல்லை கொடுத்துருக்க. அடுத்த கார்டு பாருங்க, மருதம் கொடுத்துருக்க. அடுத்தது வந்து நெய்தல் கொடுத்துருக்க. அடுத்தது பாலை கொடுத்துருக்க. இது எல்லாமே கொடுத்த பிறகு ஆட் கார்டு கொடுத்துட்டு நாம வந்து இப்போ வியூல போய் செக் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒழுங்கா வந்திருக்கா அப்படின்ட்டு. வியூவை பார்க்குறோம். இப்போ ஐவகை திணை, இதுதான் என்னுடைய இ கண்டென்ட். அப்போ இது என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ண வைக்கலாம். மாணவர்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்க ஆன்சர் இங்க கொடுக்கணும். என்ன ஆன்சர் கொடுக்குறோம் நம்ம, இது என்ன ஆன்சரா இருக்கும்னா நெய்தல். இப்போ உங்கள்கிட்ட நான் என்னால பேச முடியல, டைம் இல்லாதால நீங்களே ஆன்சர் சொல்லணும்னு என்னால எதிர்பார்க்க முடியல. அதனால நானே டைப் பண்ணிக்கிறேன். இந்த கார்டுல வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் ரூம்ல கொடுத்து இதை நம்ம ஃபில் பண்ண வைக்கலாம், நெய்தல். ஏன்னா இப்ப வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இதை பண்ண முடியுது. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செல் இருக்காது, அவங்க வந்து பண்ண முடியாது. வீட்டு பாடமா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்.
நீ உங்க வீட்டுல போயிட்டு பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இது வந்து பாலை அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது இது முல்லை. என்னம்மா ஸ்கிரீன் ஷேர் ஆகலீங்களா? ஆயிருக்கு மேம், ஷேரிங்ல தான் இருக்கு. அது அடுத்தது இது வந்து மலை குறிச்சி. இப்ப நம்ம வந்து ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ரைட்டு, இப்படி கரெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி காமிக்கும். இப்ப நம்ம வந்து வியூ எல்லாமே சரியா இருக்கு, பார்த்து முடிச்சிட்டோம். பார்த்து முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்தாதான் நம்மளால இந்த ஸ்கிரீனை வந்து என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். ஷேர்னு கொடுத்துரும். ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணா H5 ஃபைலா, HTML ஃபைலா, ஸ்கோப் அப்படின்னு அது டவுன்லோட் ஆகும். இது நமக்கு நம்ம சிஸ்டத்துல என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நம்ம மாத்திக்கலாம். இல்லை எனக்கு அது சரிபடாது அப்படின்னு நினைச்சோம்னா அஸ் ஏ லிங்கா நம்ம கொடுத்துடலாம். இந்த லிங்கை போயிட்டு நம்ம லிங்கா சேவ் பண்ணி லிங்கா வந்து பசங்களுக்கு அனுப்பிடலாம். ஷேர் லிங்க். இந்த மாதிரி லிங்கா நம்ம பதிவு பண்ணும்போது டேட்டா மாணவர்கள்ட்டேருந்து நமக்கு கலெக்ட் பண்ணணும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை. உங்களுடைய பேரை நீங்க கொடுக்கலாம் அந்த இடத்துல. அவங்களுடைய நேமை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கறதுக்காக இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். கிரீன் சிக்னல் காட்டணும். அப்புறம் சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம சேவ்னு கொடுத்துட்டோம்னா நேம் வரமாட்டேங்குது, தமிழ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்துட்டா இங்க வந்து நமக்கு லிங்க் வரும். இப்ப இந்த காப்பி பண்ணி இந்த லிங்க் இப்ப உங்களுக்கு நான் அனுப்பலான்னு தான் இருக்கேன். ஆனா எனக்கு வந்து இந்த சார்ட் வந்து காமிக்க மாட்டேங்குது. அதனால என்னால சார்ட்ல வந்து உங்களுக்கு அனுப்ப முடியல. அந்த மாதிரி அனுப்பும்போது நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம அதுல தயார் பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பேக் அப்படின்னு வந்துட்டு இன்னும் நிறைய அது மாதிரி எதை வேணாலும் நம்ம பயணம். அக்கார்டியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அக்கார்டியன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றும் அந்த நேரத்துக்கு மட்டும் அதை ஓபன் பண்ணி அந்த லிங்கை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், பாடம் நடத்த முடியும். இதுதான் அக்கார்டியன் பேரு. பாடம் தயாரித்தலின் நோக்கங்கள் இது மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இப்ப இங்க வந்து நான் சொன்ன மாதிரி டுட்டோரியல் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க போய் பார்க்கலாம். லெசன் பிளானோட தலைப்பை நம்ம கொடுத்துக்கிட்டோம். பிஎட் பிள்ளைங்களுக்கான பாடத்திட்டம் தயாரித்தலின் நோக்கங்கள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். டைட்டில் வந்து செய்யுள் கற்பித்தல் தான். செய்யுள் கற்பித்தலோட பொது நோக்கங்கள், அதுல இருக்கக்கூடிய பிரிவுகளை இங்க எழுதியிருக்கேன். அடுத்தது சிறப்பு நோக்கங்கள், அதனுடைய உட்பிரிவுகளை இங்க எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது உரைநடை கற்பித்தல், அதனுடைய பிரிவுகள் பொது நோக்கம், சிறப்பு நோக்கம், இலக்கணம் கற்பித்தல், இலக்கண கற்பித்தலுடைய பொது நோக்கம், சிறப்பு நோக்கம் இப்படின்னு நம்ம எல்லாமே டைப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம எத்தனை வருடங்கள் கழித்து பார்த்தாலும் நம்மளுடைய ஒரு கண்டென்ட்டா இது இருக்கும். அதுதான் இங்க முக்கியம். அப்ப சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்தாதான் நம்ம வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியும். வியூல போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. இப்ப இப்படிதான் அது ஓப்பன் ஆகும். இப்ப செய்யுள் கற்பித்தல் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணேன்னா அதுக்கு கீழே மற்றதெல்லாம் வந்துடும். சிறப்பு நோக்கங்கள்னு கிளிக் பண்ணனா அதுக்கு கீழே மற்றதெல்லாம் வந்துடும். உரைநடை கற்பித்தல்னு கேட்டோம்னா அதெல்லாம் வந்துடும். உரைநடை கற்பித்தலின் சிறப்பு நோக்கங்கள் வந்துடும். இலக்கண கற்பித்தல்னு கேட்டா அப்படி வந்துடும். இலக்கண கற்பித்தலின் சிறப்பு நோக்கங்கள்னா இந்த மாதிரி வந்துடும்.
ரொம்ப நமக்கு எளிமையா இதை பயன்படுத்த முடியும். இதை முழுமையா ஓபன் பண்ணிக்கிட்டே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கும் போது மாணவனுடைய பார்வைகள் மற்ற ஸ்லைடுக்கு போயிடும். அப்ப எந்த சொல்ல நம்ம சொல்ல போறோமோ அதை மட்டும் முன்னாடி நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நடத்தலாம். இதை நடத்தி முடிச்சுட்டு அடுத்து நம்ம சிறப்பு நோக்கங்களுக்கு போகும்போது இது மட்டும்தான் அவங்களுக்கு பார்வைக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தி அவங்களுக்கு பாடத்தை நடத்துறதுக்கு எளிமையா இருக்கும். அப்புறம் விளையாட்டு முறையில ட்ராக் பண்ணி நம்ம இழுத்து எல்லாம் பண்ணலாம். ட்ராக் த வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுலயும் பாரு தலைப்பு வந்து 6ஆம் வகுப்புக்கு இன்பத்தமிழ்னு ஒண்ணு இருக்கு. சரியான விடையை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம ஒரு பேராகிராஃப், நான் இந்த பேராகிராஃப்ல இதுதான் மாணவனுக்கு பாடம் நடத்த போறேன்னா அந்த பேராகிராஃப்ல கோடிட்ட இடங்கள் கொடுக்குறேன். அப்ப முதல் இதுல ஃபுல்லா அந்த பேராகிராஃபை டைப் பண்ணிட்டு எந்த வேர்டு இல்லையோ அந்த வேர்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் இந்த குறியீட்டுக்குள்ள கொடுக்கணும். அதே மாதிரி அமுது, நிலவு, பால், வானம், தோல், வால் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து ஓவரால் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுக்கலாம். ஓவரால் ஃபீட்பேக்ல போயிட்டு பிஹேவியர் செட்டிங்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு அவங்க திரும்பவும் அட்டன் பண்ணலாம், அவங்க ஆன்சரை கண்டுபிடிக்கலாம், ஃபீட்பேக் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டூலுக்கு கீழே இருக்கிறது இதெல்லாம் பயன்படுத்த நமக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். பிஹேவியர் செட்டிங்க்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்த பிறகு கண்டென்ட்டை வந்து நம்ம சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்டு இப்போ வியூ பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்ப இதை வந்து நம்ம ஒரு ஹோம் ஒர்க்கா இந்த லிங்க் இந்த மேல இருக்கிற லிங்க் அப்படியே காப்பி பண்ணி அனுப்புனாவே அவங்களுக்கு வந்து போயிடும். இப்ப தமிழுக்கு என்னன்னு பேரு, தமிழுக்கு அமுது என்று பேர். அடுத்தது தமிழுக்கு நிலவென்று பேர். தமிழுக்கு நீர் போன்ற தமிழுக்கு எங்கள் வாழ்வுக்கு உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழங்கள் இளமைக்கு காரணமான தேனா எனக்கே தெரியல. அடுத்தது தமிழங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. அடுத்தது இன்பத் தமிழங்கள் சோர்வழிக்கு ஒன்றது தேன் போன்றது. எங்கள் தமிழ் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. அடுத்தது கவிதைக்கு வைரமிக்க வாள் போன்றது. அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டுறதால வரமாட்டேங்குது. அது ப்ளூ கலர் காட்டினாவே உட்காந்துரும். அடுத்தது இங்க தமிழுக்கு மனம் என்று பேர். இப்ப எல்லாம் கரெக்ட். அப்ப என்னுடைய ஃபீட்பேக்ல பிஹேவியர் செட்டிங்ல போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், அருமை அப்படின்னு கொடுத்துருவேன். அப்படின்னு கொடுக்கும் போதுதான் அருமைன்னு வரும். இல்ல அவன் பாதிதான் ரைட்டு மீதி ரைட்டு இல்லைன்னா முயற்சி தேவை அப்படின்னு நம்ம கொடுத்துடணும். இப்ப 7க்கு 7 மார்க்கு ஸ்டார் வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி ட்ராக் நம்ம இழுத்து அந்த சொற்களை வச்சு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சேவ் கொடுத்துட்டு இந்த ஷேருக்கு போயிட்டு லிங்கை வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி லிங்கை போய் காப்பி பண்ணலாம். இங்க லிங்கா வந்துடும். மாணவன் இது ரெக்கர் நேம் கேக்குது, நேம் வந்து தமிழ்னே கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு லிங்க் காப்பி ஆகும். இந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அப்ப ஷேர் பண்றதுக்கு நமக்கு இப்ப சார்ட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவேன். நீங்க கூட அதை பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் டூல் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த H5P லூமி எஜுகேஷன் தான். அதே மாதிரி இதுல இன்னும் சில குறைபாடுகளும் இருக்கு. அந்த குறைபாடுகளும் இன்ன வரைக்கும் நம்மளால வந்து தீர்க்கவே முடியல. அதுக்கான துணையை தான் இன்னைக்கு நம்ம வந்து இன்புட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழை வந்து நம்ம கொண்டு போகணும், தமிழை வந்து நம்ம இணையத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காக நம்ம முழு மூச்சா இறங்கணும், எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். இப்ப ஒவ்வொரு கலைச்சொற்கள் கொடுத்துருக்கேன். அக்ரோனாமி அப்படின்னா தமிழ்ல என்ன, டிக்னிட்டி அப்படின்னா என்ன, அஸ்ட்ரானமி அப்படின்னா என்ன, பேடி அப்படின்னா என்ன, இரிகேஷன் அப்படின்னா என்ன, மில்லட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம ஒவ்வொரு கார்டா ஓபன் பண்ணி இங்க ஆட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் தமிழ்ல கொடுத்துருக்கேன். இப்ப ஆக்ரானமி அப்படின்னா தமிழ்ல வந்து அதை என்னன்னு சொல்றோம், உழவியல் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு கலைச்சொற்களுடைய தேவை நமக்கு அதிகமா இருக்கு. இங்க பாருங்க ஸ்கோர், அவன் 90 மார்க் எடுத்தா நன்றுன்னு கொடுக்குறேன், 100 மார்க் எடுத்தா மிக நன்றுன்னு கொடுக்குறேன். அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஈவன்லின்னு கொடுத்துட்டு பிஹேவியர் செட்டிங்ல போய்
எனேபிள், ஸ்கோர் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம டிக் பண்ணிட்டா போதும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க போய் பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நான் கண்டென்ட்டை வியூவுக்கு போறேன். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக தான் இதை காமிக்கிறேன். இப்ப இப்படி வந்துடும். இது ஒரு 6ஆம் வகுப்பு பையனுக்கு இது ஓகே தான். இல்ல கலைச்சொற்கள் நமக்கே இதுல உள்ள வார்த்தைகள் நிறைய தெரியாது இல்லையா? மில்லட்ஸ், அப்ப மில்லட்ஸ்னா என்ன? திணை. பேடினா என்ன? நெல்லு. அஸ்ட்ரானமினா என்ன அப்படின்னு கொடுக்குறோம். இப்ப இதை ஃபுல்லா பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா சொல்யூஷனை பாருங்க, ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி வருது. இதை நான் டைப் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த வா வந்து வி வந்து 2 எழுத்தா பிரியுது, இன்னு வந்து 2 எழுத்தா பிரியுது, நீ வந்து நீர் அப்படிங்கிறது நீல இருக்கக்கூடிய சுழி மாறுது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த டூல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய டூலை பயன்படுத்தும் போதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதை உடனடியா இதற்கான தீர்வுகள் எல்லாம் நம்ம உடனே கத்துக்கிட்டு உடனே ஒரே டூலையே கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம டிஜிட்டலை வந்து உருவாக்க முடியாது. இந்த மாதிரி இதுல ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டென்ட்டை நம்ம போய் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்மளுடைய சர்வீஸ் காலம் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். பயன்படுத்தல ஒரு சிக்கல் இதுதான். உடனடியா நம்ம தேவைக்கு இயங்க மாட்டேங்குது, அதனால டிலே ஆகுது எனக்கு. இப்ப பாருங்க, இதுக்காக தான் நான் வந்தேன். இதுதான் அதனுடைய இன்டர்ஃபேஸ். பாருங்க எத்தனை கண்டென்ட் இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. இதை டீட்டெயில்ஸை போயிட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டு யூஸ்ன்னு வந்துடும். இந்த யூஸை கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். அவ்வளவுதான். அதுல போய் அந்த டைட்டில படிச்சு பார்த்து, இல்லைன்னா தமிழுக்கு கூட நீங்க லாங்குவேஜ் செட்டிங் போயிட்டு லாங்குவேஜ் செட்டிங்ல தமிழ்னு மாத்திட்டீங்கன்னா இது எல்லாமே தமிழ்ல தெரியும். அது நான் மாத்தாம விட்டுட்டேன். இப்ப போய் ஏதாவது மாத்தினோம்னா இருக்கிறதெல்லாம் போயிடும். அதனால நான் மாத்தல. அதனால தமிழ்னு கூட நம்ம வந்து தமிழ்லயே கூட ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னா பயன்படுத்த முடியும். அதுதான் வந்து இந்த டூலோடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். H5P அப்படின்னு பேரு, லூமி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஆஃப்லைன்லயும் இருக்கு, ஓப்பன் சோர்ஸாவும் இருக்கு. இதுக்கெல்லாம் எந்த பிரீமியமும் கிடையாது. இந்த டூலை நானே பலமுறை பயன்படுத்தி டைப் பண்ணி பார்ப்பேன். அந்த ட்ராக் அண்ட் வேர்ட்ஸ் இழுத்து அதுல வச்சு அது ஸ்டார் கிடைக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. இந்த வயசுல கூட நமக்கு இதை வந்து உணர முடியுதுன்னா, ஒரு மாணவனுக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு வகுப்பறையில பண்ண வச்சுட்டு யார் ஃபர்ஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தோம்னா எளிமையா அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மாணவ ஆசிரியர், இப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னா ஒரு டீச்சர் தான். அப்ப அந்த டீச்சருக்கான டூல் இந்த மாதிரி தான் நாங்க தயாரிக்க முடியும். ஏன்னா 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் காட்டின மாதிரி இந்த தமிழுடைய அக்கார்டியன் சொல்லக்கூடிய சிறப்பு நோக்கங்கள், பொது நோக்கங்கள், அதெல்லாம் நீங்க மறைவா உள்ள வச்சு திரும்ப கிளாஸ் ரூம்ல வந்து யூஸ் பண்ணும்போது பாடம் நடத்துறதுக்கு ரொம்ப எளிமையாவும் இருக்கும், ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம வகுப்பறையை கொண்டு போனா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு பாடத்தை நடத்தக்கூடிய விளக்குதல் திறன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நம்ம வந்து அடுத்த டூலுக்கு போலாம். ஸ்பீச்5. இந்த ஸ்பீச்5 அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்ப ஸ்பாட்டிஃபை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஸ்பீச்5ன்னு இப்ப லேட்டஸ்ட் ஒரு டூல். இதுவும் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு புக்கை வந்து என்ன பண்ணலாம், அதுவா பேசும். அப்ப அதை நம்ம கேட்டுக்க முடியும். இப்போ வந்து காதுக்கு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. இப்ப இங்கிலீஷ் நமக்கு படிக்க தெரியல அப்படின்னா இங்கிலீஷை நம்ம வந்து போட்டுட்டு இங்கிலீஷை கூட நம்ம அது பேசுறத அந்த உச்சரிப்பெல்லாம் அழகா நம்மளால பயன்படுத்திக்க முடியும். ஒரு தமிழாசிரியர் வந்து தமிழையே தான் கேட்கணும்னு கிடையாது. ஒரு ஆங்கிலத்தை கத்துக்கிறதுக்கு தமிழ் டு இங்கிலீஷ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம். அது இயற்கையான குரல் ஒரு 30 குரலுக்கு மேல இருக்கு. இன்னும் என்ன சொல்ல போனா இது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள குரல்களா இருக்கும், மொழிகளிலான மனித குரல்கள். அதாவது மெஷின் பேசுற மாதிரி இருக்காது, நம்ம மனிதர்களே பேசி பதிவு செய்யக்கூடிய குரல்கள் மாதிரி இது இருக்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்.
அதே மாதிரி ஓசியர் இதனுடைய பக்கங்களை வந்து படம் பிடிக்கலாம். அதே மாதிரி இது வந்து மாத்தலாம். வார்த்தைகள் வந்து ஒளிரும். அனைத்து சாதனங்கள் போன், கணினி, குரோம் எல்லாத்துலயும் இதை வந்து பயன்படுத்த முடியும். இதனோட இன்டர்ஃபேஸை மட்டும் காட்டுறேன். இது யூஸ் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால நான் வந்து காமிச்சிட்டு விட்டுறேன். ஸ்பீச் பை அப்படின்னு பேரு இந்த டூலுக்கு. இந்த டூல் வந்து ஒரு லாங்குவேஜ் டீச்சருக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு இங்கிலீஷை எப்படி பயன்படுத்துறது, ஒரு தமிழை எப்படி பேசுறது அப்படிங்கிறது ரீட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை நம்ம இங்க அப்லோட் பண்ணா போதும். அந்த ஃபைல் ஃபுல்லா அது என்ன பண்ணும், நமக்கு வாசிச்சு காட்டும். அப்ப நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை கத்துக்கலாம். அப்புறம் இல்லை அப்படின்னா நம்ம கிரியேட்னு போயிட்டோம்னா இங்க போய் நம்ம கத்துக்கலாம். ஸ்லைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், சம்மரி கேட்கலாம், குயிஸ் நம்ம உருவாக்கலாம். ஒரு அறிக்கை, இப்ப சிங்கப்பெண் திட்டத்தோட அறிக்கை வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா தமிழ்லயே ஒரு அறிக்கையை வந்து இது உருவாக்கி கொடுத்துரும். இங்க பாருங்க, நான் இங்க என்னென்னலாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. தமிழ் லேர்னிங் டூல்ஸ் ஸ்லைட்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்டேன். அது உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு டூலை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்ப இதுல எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து இத்தனை டூலை உருவாக்கி கொடுத்துருக்கு. இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. இதை நான் படிச்சு பார்த்து சரி பண்ணிக்கிட்டு அடுத்ததா நான் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இதுல எல்லா டூல் பேரும் வந்திருக்குது. அது எல்லாத்தையும் என்னால இப்ப உங்களுக்கு சொல்ல முடியாது, டைம் இல்லை. அதனால நான் அடுத்ததுக்கு போறேன். இந்த எக்ஸலன்ஸ் இன் தமிழ், தமிழினுடைய மேன்மைகள் என்ன, தமிழ் கற்றல் கற்பித்தல் சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு அறிக்கை தயாராகி நூலகத்தில் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டோம்னா அந்த டவுன்லோட்ல போய் நம்ம பார்க்க முடியும். இங்க பாருங்க, இப்படி ஒரு அறிக்கை அது அழகா கொடுத்திருக்கு. தமிழ் கற்றல் கற்பித்தலில் சிறப்பு வாய்ந்த அம்சங்கள், எனக்கு ஒரு அறிக்கை கொடு அப்படின்னு நான் கேட்டா செம்மொழியை பத்தி சொல்லியிருக்கு, தொல்காப்பியத்தை பத்தி சொல்லியிருக்கு, மரபு வழி கற்பித்தல் முறைகள் சொல்லியிருக்கு, ஓதுதல்னா என்னன்னு சொல்லியிருக்கு, மனனம் செய்தல் என்ன, விளக்க முறைன்னா என்ன, தற்கால கற்பித்தல் முறையில சொல்லியிருக்கு பாருங்க, செயல் வழி கற்றல். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது, நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் தான். அடுத்தது குழு கற்றல், கொலாபரேட்டிவ் லேர்னிங்னா என்னன்னு நான் நடத்தினேன் இல்லையா, அது இருக்கு. கதை சொல்லல் முறைனா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாடல் வழி கற்றல், பாரதியார், பாரதிதாசன் அவங்கள பயன்படுத்தி மொழி விளையாட்டு, டிராக் அண்ட் டிராப், இப்ப இழுக்கிறது, விடுகதை, அது மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் அதுவே கொடுத்துருச்சு. ஒரு நிமிஷம் கூட ஆகல. இத வந்து அது வந்து இது பிளக்கின்ங்களாங்க மேம்? ஹலோ மேடம், என்னங்க இது வந்து பிளக்கினா இல்ல ஏதாவது டூல் மாதிரி ஏதாவது போடுறீங்களா? டூல் தான் சார். ஸ்பெசிஃபை அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அதுவே நம்ம பேசுற டெக்ஸ்ட் அடிக்கிற டெக்ஸ்ட் வாய்ஸா வந்துருது, அப்படிதானுங்க? அனிமேஷன் டூல் மாதிரி அப்படிதானுங்க? இதுதான் சார் ஸ்பீச் ஃபை. இதுலயே நம்ம போனோம்னா இது வந்து நம்ம ஸ்பீச் ஃபை, ஸ்பீசிஃபை, ஸ்பீச் சார், ஸ்பீச் ஃபை, ஸ்பீச் ஃபை. இதுக்குள்ள நம்ம போனோம்னா வாய்ஸும் வரும். அது இல்லாம நம்ம வந்து இது மாதிரி கட்டுரை, பவர் பாயிண்ட் எல்லாத்தையுமே இதுல இருந்து எடுத்துக்க முடியும். ஓகே மேம், ஓகே மேம். ஓகேவா சார்? சூப்பர் சூப்பர். நல்லா புரியுது. ஓகே மேம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டைம் ஆகுதுன்னா அவசர அவசரமா போறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போடுங்க நானே டவுன்லோட் பண்ணி பாக்குறேன். நான் இந்த பவர் பாயிண்ட் அனுப்பி விட்டேன்னா நீங்க குரூப்ல கூட இத வந்து என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் டூல் இது. சார்ஜ் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பீச் நோட்ஸ். இதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. என்ன அம்சம் இருக்குன்னா, இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல தமிழ்நாடு கிடையாது, சாரி, ஸ்பீச் நோட்ஸ். இதை நான் கிளிக் பண்றேன். இது நம்ம டைப் அடிக்கிறது, ஒரு நிமிஷத்துல நம்ம டைப் அடிச்சிடலாம் சார். ஒரு பக்கமா எத்தனை பக்கம் வேணாலும் நீங்க டைப் அடிச்சிடலாம். ஸ்டார்ட் டிக்டேட்டிங் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம என்ன பேசுறோமோ அது எல்லாமே இங்க என்ன ஆயிடும், வந்து சேர்த்துரும். நான் அப்ப வந்து மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கதால என்னால நான் பேசுறது வந்து அதுக்கு கேட்காது. நான் வந்து ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன். அப்போ ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு இதுல என்னால டைப் பண்ண முடியாது. ஆனா நம்ம வாய்ஸ் டைப்பிங் கொடுத்தோம்னு வச்சுங்க, இங்க இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ஹலோ திஸ் டைம் அப்படின்னு கொடுத்துடுறேன். இப்போ பாருங்க, ஹலோ, வணக்கம், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க.
தெரியுதுங்களா சார்? தெரியுது தெரியுதுங்க. தெரியுதுங்க மேம். தெரியுதுங்க. இது சூப்பரா இருக்கு. இது வந்து ஸ்பீச் நோட்ஸ். நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பேசுறோமோ பாருங்க, நான் தெரியுதுங்களான்னு கேக்குறேன், அது கூட வந்துருச்சு. நான் பேச பேச எல்லாமே இதுல வந்து என்ன ஆகுது, டைப் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு புஸ்தகம் போடணும்னு நினைக்கிறீங்களா, பக்கம் பக்கமா நம்ம போடலாம். தமிழை எத்தனையும் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ள கொண்டு போயிடலாம். நம்மளுடைய சொந்த அனுபவ கருத்துங்கிறது எந்த இடத்துலயுமே இருக்காது, அதை நாம தான் உருவாக்க போறோம். அப்ப நம்மளுடைய கருத்துக்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை பயன்படுத்தும் போது இந்த ஸ்பீச் நோட்ஸ் நமக்கு உதவும். நம்ம எப்பயுமே காப்பி அண்ட் பேஸ்டையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா இதனுடைய பயன்பாடு நமக்கு தெரியாது. என்னுடைய சொந்த கருத்தை நான் அங்க பயன்படுத்த போறேன் அப்படிங்கும் போது இந்த ஸ்பீச் நோட்ஸோட அவசியம் நமக்கு தேவைப்படுது. நம்மளுடைய அதுதான் நம்ம வந்து பயனாக்கம்னு சொல்றோம். அத இங்கிலீஷ்ல அடிக்கடி என்ன சொல்றாங்க, கஸ்டமைஸ்டுன்னு சொல்லுவாங்க. நாமளே உருவாக்கக்கூடிய ஒரு டூலா உன்னை உருவாக்கும் போது இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிட்டு இதுல இருந்து காப்பி பண்ணி நம்ம மற்ற எல்லா டூலுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியான வசதி இந்த ஸ்பீச் நோட்ஸ்ல இருக்கு. இன்னும் அட்வான்ஸ் ஸ்டார்ட் டிரான்ஸ்கிரிப்டிங், வீடியோவை ஆடியோவை எல்லாத்தையுமே இது என்ன பண்ணும், நமக்கு நோட்ஸா கொடுத்துரும். நீங்க ஒரு யூடியூப் வீடியோவை இதுக்குள்ள போட்டீங்கன்னா போதும், அவங்க என்னென்னலாம் பேசுறாங்களோ அத்தனையுமே நமக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு கட்டுரையா கொடுத்துரும். ஆனா அது வந்து ஜெமினி கொடுக்குது, மற்ற டூல்லாம் கொடுக்குது. இருந்தாலும் ஒரு லாங்குவேஜ் டீச்சருக்கு எந்த டூல் அவசியம் அப்படின்னா இந்த ஸ்பீச் நோட்ஸ் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலயும் நமக்கு தேவைப்படும். இது ரொம்ப ஓல்டா இருந்தா கூட இன்னைக்கும் அது பயன்பாட்டுக்கு உரியதான். தங்கம் என்ன சொல்லுவாங்க, அது இருந்தாலும் அது வந்து தன் மவுஸ் குறையாது இல்லையா, அது மாதிரிதான் இதுல வந்து நமக்கு தேவைகள், அன்றாட தேவைகளை இதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், பூர்த்தி பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்குதான் ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. இது தமிழ்நாட்டுடைய டூல், ஐஐடியில கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கருவி. இதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு தமிழாசிரியருக்கு இன்னும் முக்கியமா தேவைப்படக்கூடியது. ஏன்னா இது வந்து இலவசமா இருக்கு. இது ரெண்டாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் டூல். அப்ப டிரான்ஸ்லேஷனை ரொம்ப துல்லியமா நம்மளுடைய கலாச்சாரம், மரபு, நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி இது தருது. ஏன் இதோட மற்ற டூல்ஸ் எல்லாம் பேருக்கு இருக்கு, நம்ம வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் இருக்கு, அப்புறம் அடாசிட்டி, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு. ஆனாலும் நம்ம சென்னை ஐஐடி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு டூல் நம்ம தமிழுக்கான ஒரு முதன்மையான டூலா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதனால இந்த டூல்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த பேஜை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி, டைம் ஆகுங்கிறதுக்காக. இது வந்து மெட்ராஸ் ஐஐடி AI4 பாரத் அப்படின்னு இதுக்கு பேர் இந்த டூலுக்கு. இங்க வந்து டார்கெட் லாங்குவேஜ் என்னன்னா இங்கிலீஷ். இப்ப நான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறத தான் தமிழ்ல, நம்ம எப்பயுமே அதானே பண்றோம், இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழா மாத்துவோம், வேற மொழிக்கு நமக்கு தேவையில்லைன்னு நினைப்போம். அடுத்தது நான் என்ன மொழியா மாத்த போறேன் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துக்கிறேன், தமிழ்னு கொடுத்துக்கிறேன். அப்ப நான் எனக்கு வந்து கண்டென்ட் வேணும் இல்லையா, இந்த கண்டென்ட் இப்ப போய் நான் ஒரு வேர்டை போய் நான் தேடிட்டு இருக்க விரும்பல, அதனால இங்க இருக்கிறதே எடுத்துக்கிறேன். காப்பி, இந்த கட்டத்துக்குள்ள கொடுத்துடுறேன். ஒரு பக்கம் கொடுங்க, ரொம்ப கொடுத்தாலும் அது டிரான்ஸ்லேட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல, ஒரு லிமிடேஷன் இருக்கு. இப்ப டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த ஒரு பேராகிராஃப் இந்த கட்டத்துக்குள்ள டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் கொடுத்து ஒரு வேர்டுல நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இப்ப இதை வந்து அப்படியே கொடுத்துட்டு Ctrl A, எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. காப்பி கொடுத்துட்டேன், ஒரு வேர்டுல நான் போடுறேன் பாருங்க. மேம் இது சாட் ஜிபிடி மாதிரி இருக்குங்க மேம், அப்படியே பாத்தி Ctrl2 அப்படியே மாதிரி இருக்கு. அதுதான். ஆனாலும் தமிழ்ல வந்து இது டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு நல்ல டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஆத்தென்டிக்கான டூல், அப்ரூவல் டூல்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஐஐடி வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஐடி மூலமா இது வர்றதால மற்ற டூலை விட இதுக்கு வந்து நம்பகத்தன்மை அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த விதத்துல இந்த டூலை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா AI4 பாரத் மொழிபெயர்ப்பு கருவி. இது வந்து இந்திய மொழிகள் 22 மொழியிலையும் இதை வந்து நம்மளால மொழிபெயர்க்க முடியும். இது இந்தியாவுடைய பாஷினி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ உருவாக்கப்பட்டது. சூழல் சார்ந்த உயர் துல்லியம், அதாவது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திலாம் மொழிபெயர்க்காது, சரியான ஒரு வார்த்தையே கொடுக்கக்கூடியதா இன்னைக்கு இந்த டூல் இருக்கு. அதனால இதுல மொழிபெயர்த்து நீங்க பார்க்கலாம்.
நமக்கு தேவையானது எது பிடிக்குதோ அதுல பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு வகுப்பறைன்னு வரும்போது நாம அடுத்து என்ன நடத்துறது அப்படிங்கும்போது நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு டூல் இருக்கு. இது வந்து அனுவாட்டிகா அப்படின்னு பேரு. இந்த டூலும் அப்படிதான். இதுவும் டிரான்ஸ்லேஷன் தான். இங்க இங்கிலீஷ் இருக்கு. இங்க நம்ம காப்பி பண்ண டூலை இப்படி காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இது இங்கிலீஷ்னு இருக்கா, சரி நான் மாத்தி காப்பி பண்ண முடியல, இப்ப டைம் இல்லை, அதனால நான் இதை பத்தி தமிழ்னு போட்டுக்கிறேன். தமிழ்ல இருக்கு. இதை வந்து நான் எதுக்கு மாத்துறேன் அப்படின்னா ஹிந்திக்கு மாத்துறேன்னே வச்சுப்போம். டிரான்ஸ்லேட் கொடுத்தா ஹிந்தில வந்துச்சு. உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழா, தமிழ் டு ஹிந்தியா, என்ன லாங்குவேஜ் வேணுமோ அத்தனை. இப்ப வந்து ஹிந்திக்கு நிறைய செய்யறாங்க. அப்ப ஹிந்தி, சான்ஸ்கிரிட்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் வளங்கள் வந்து தமிழ்ல இன்னைக்கு இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வளங்களை காப்பி பண்ணி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுடைய மொழிக்கு மாத்துவதே நமக்கு தமிழுக்கு கொடுக்குற ஒரு இன்புட்டா நம்ம எடுத்துக்கலாம். தமிழ் வளங்களை நம்ம இணையத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கனித்தமிழோடைய நோக்கமாவே இருக்கு. அப்ப நாம வளரணும் அப்படிங்கிறத விட நம்ம மொழி பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய முக்கிய நோக்கமா நாம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நாம வந்து ஒரு தமிழாசிரியரா மொழியை காப்பாற்ற வேண்டியதும் நம்மளுடைய கடமையா இருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன், கூகுள் ஜெம்ஸ் அப்படின்னு பேரு. இந்த கூகுள் ஜெம்ஸ் அப்படின்னா இது வந்து ஜெமினியோடைய ஒரு உட்பிரிவு தான். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இது எப்படின்னா நாம என்ன சொல்றோமோ அதை செய்யும். நம்ம கூகுள் ஜெமினில போய் தேடுறது அது என்ன நினைக்குதோ அதை தான் நமக்கு கொடுக்கும். இந்த டூல் அப்படி கிடையாது. நாம என்ன கேட்கிறோமோ, எந்த வடிவத்துல வேணுமோ, ஒரு சிக்கலான வடிவத்தை கூட அது ஒரு அதே வடிவத்துல இது நமக்கு மாத்தி தரும். இப்ப எங்களுடைய பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த லெசன் பிளான் எழுதுறப்ப ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நாங்க வந்து என்ன அந்த டூலுக்கு போக மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் சார். சாரி ஒரு நிமிஷம். ஒரு 5 minutes நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இது ஒண்ணே ஒண்ணு மட்டும். இப்ப ஜெமினி தான். ஜெமினிக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம், கூகுள் ஜெம்ஸ் அப்படின்னு ஒரு உட்பிரிவு இருக்கு. ஜெமினி வந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும். அது அப்படி அதுவா கொடுக்கறத விட நாம எப்படி விரும்புறோமோ அது மாதிரி நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜெம்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகலாம். இந்த ஜெம்ஸ் மேனேஜருக்குள்ள போனா இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நான் உருவாக்குனது. நான் நியூ ஜெம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போய்க்கிறேன். இப்ப நியூ ஜெம்குள்ள அது என்ன கேக்குது, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய கிவ் யுவர் ஜெம் நேம்னு கேக்குது. எனக்கு வந்து இப்ப பாடத்திட்டம் வேணும் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். அப்ப பாடத்திட்டத்தை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது எங்க மாணவர்களுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அது எப்படி எவ்வளவு ஈஸியா அதை மாத்தி கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. பாடத்திட்டம். அப்புறம் அடுத்தது என்ன கேட்கிறேன், நான் அதுக்கு டைப் பண்ணியே வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம். நான் இதுல டைப் பண்ணி போட்டேன். எனக்கு வந்து 8ஆம் வகுப்பு
தமிழ் பாடத்திற்கான மாதிரி பாடத்திட்டம் லெசன் இயல் 1ல செய்யுள் பாடத்திற்கான மாதிரியை தரவும் உருவாக்கவும் அப்படின்னு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைப் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதையும் அது கொடுத்துரும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுதுங்க. நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு பெரிய மாடல் எனக்கு வேணும்னு கேட்கிறேன். அதனால இது எல்லாத்தையுமே காப்பி பண்றேன். இவ்வளவு இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த சப்ஹெட்டிங்ல எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஜிம்மு கிட்ட கேட்கிறேன். அதுகிட்ட இங்க டைப் பண்ணி நான் கொடுத்துடுறேன். எனக்கு இத்தனை விதமான நோக்கங்கள் வேணும், பொது நோக்கம், சிறப்பு நோக்கம், துணை கருவிகள், 4 காலப்பிரிவு வேணும், விளைவுகள் வேணும். வணக்கம், உங்க மைக் அன்மியூட் ஆயிடுச்சு. சாரி, மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். சார் எதுல இருந்து கேட்கல உங்களுக்கு? இப்பதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பாருங்க, இங்க வந்து பாடத்திட்டம் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஜெம்மு கிட்ட போயிருக்கான், பாடத்திட்டம்னு தலைப்பை கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான மாதிரி பாடத்திட்டம் இயல் 1 செய்யுள் பாடத்திற்கான மாதிரியை தரவும் அப்படின்னு கொடுத்துட்டேன். இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன்னா, வகுப்பு 8ஆம் வகுப்பு பாடம் தமிழ், ஆர்வமூட்டல், பொது நோக்கம், சிறப்பு நோக்கம், கற்பித்த துணை கருவிகள், 4 கால அட்டவணை வேணும், கற்றல் விளைவு வேணும், பாடப்பொருள் வேணும், ஆசிரியர் மாணவர் செயல்பாடு, மதிப்பீடு, இந்த மாதிரியான பிரிவுக்குள்ள எனக்கு லெசன் வேணும், கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். ஆட் ஃபைல் கேட்குது. ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஃபைல் கூட நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். மாடலுக்கு என்னுடைய ஃபைலுக்கு நான் போறேன். டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு லெசன் பிளான், மாடல் லெசன் பிளான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மாடல் லெசன் பிளானும் ஒன்று நான் அதுக்கு கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கு என்ன, இங்க வந்து சேவ் கேட்கும். சேவ் பண்ணணும், நம்ம சேவ் கொடுத்துருவோம். இப்போ அதுக்கு எல்லா மெத்தடையும் நம்ம உள்ள இன்புட்டா நான் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு இப்போ நான் ஜெமினிக்கு அது போயிடும். ஸ்டார்ட் ஜெமினி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, இந்த இடத்துல லெசன் பிளானையே அது என்ன பண்ணும், நமக்கு 8ஆம் வகுப்பு லெசன் பிளானை உருவாக்கி கொடு அப்படின்னா அது வந்து அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்க வந்து நான் கேட்டது அது எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. பாடம், வழிகாட்டி ஆசிரியர் பெயர், 8ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் 1, ஆர்வமூட்டல், பொது நோக்கம், சிறப்பு நோக்கங்கள், கற்பித்தல் துணை கருவிகள், 4 காலமா பிரிச்சு அட்டவணை. இந்த மாதிரிதான் நாங்க லெசன் பிளான் எழுதுவோம். ஒரு பாடத்துக்கான லெசன் பிளான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாட தலைப்பு, நூற்குறிப்பு, செய்யுளை வாசிக்கிறது, அறிஞர் பொருள் தர்றது, பாடலின் பொருளை விளக்குறது, அப்புறம் தொகுத்து சொல்றது, அப்புறம் மீள்பார்வை. அதுல உள்ள கொஸ்டின்ஸ்லாம், தமிழ் மொழி வாழ்த்து பாடலின் ஆசிரியர் யார், சூழ்களி என்பதன் பொருள் என்ன, பாரதியார் தமிழை எவ்வாறெல்லாம் வாழ்த்துகிறார், அது வந்து ஹோம்ஒர்க் ஆசை இப்படி கொடுத்துருச்சு. இப்ப இதை அவங்க வந்து காப்பி பண்ணி ஒரு நோட்ல எழுத ஒரு 30 லெசன் பிளான் எழுதணும். 6th இருந்து 10th வரைக்கும் அவங்க லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு லெசன் பிளான் மாடலை நம்ம அதுக்குள்ள கொடுத்துட்டு ஜெம்ஸ் கிட்ட இது இந்த பாடம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு மாடல் கொடுத்துடணும். அதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், அது இந்த தலைப்புகள்ல இப்படிதான் நான் ஒரு லெசன் பிளானை ப்ரிப்பேர் பண்ணணும்னு மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த மாதிரி அடிப்படையில ஒரு லெசன் பிளான் தேவைன்னா அதை வந்து அந்த ஜெம்மே நமக்கு என்ன பண்ணுது, உருவாக்கி கொடுத்துடுது. இந்த அளவுக்கு இந்த ஜெம்ல வந்து இன்னும் நிறைய அட்வான்ஸ் நிறைய இருக்கு. நம்ம என்ன மாதிரி சிக்கலான ஒரு விஷயத்த கொடுத்தா கூட அது அழகா உருவாக்கி கொடுத்துருது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல என்ன கேக்குதுன்னா பிரீமியமா இருக்கு. அப்ப என்ன, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 59 rupees தான். நான் இப்ப இந்த ஒரு 59 rupees கட்டிட்டு ஏதாவது நடுவுல நின்றுட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக இதை கட்டிட்டேன். இப்ப நான் இதுல ஒரு 20 லெசன் பிளானை வந்து நான் உருவாக்கிட்டேன். இப்ப எந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் எழுத தெரியல, படிக்க தெரியலையோ அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் இதை காப்பி பண்ணி இதுல உள்ளதே நீ எழுது. ஆவரேஜா 100க்கு 100 மார்க் நம்ம கொடுக்க வேணாம், ஒரு 35 மார்க் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண வைக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு ரொம்ப படிக்க தெரியாத, எழுத தெரியாத பிள்ளைங்க கூட வராங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்றது அப்படிங்கும் போது இது நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துது,
நம்ம வந்து சம்பளம் வாங்குறோம். அதனால ஈஸியா ஒரு 59 ரூபா போட்டு இதை வந்து பிரீமியமா மாத்திக்கிறதுல எந்த ஒரு வழியும் நமக்கு வரப்போறது இல்லை. அதனால நானே இதை பண்ணி எங்க பிள்ளைங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அதை வந்து நான் கூகுள் கிளாஸ் ரூமு அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்குள்ள அனுப்பிடுவேன். அப்ப அவங்களுக்கு அந்த படிக்கிறது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா மாறிடுது. அவங்களுக்கு எல்லா நிலையிலையும் நாங்க உதவி பண்ண தயாரா இருக்கோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நமக்கு வந்து எது உருவாக்கி தருது அப்படின்னா இதுதான். இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு மெஷின் நம்ம கிட்ட ஒரு பிரிண்டர் இருந்தா போதும், எல்லாத்தையும் ஒரு காப்பி கொண்டு வந்து அவங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து திரும்பவும் போட்டு எடுத்து வச்சுப்பாங்க, படிச்சுப்பாங்க. இப்போ ஒரு 4 மந்த் அவங்க வந்து வெளில போயிடுவாங்க. அப்ப அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் டைம்ல அவங்களுக்கு ரொம்ப சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்ல இருந்தெல்லாம் அவங்களை எப்படி நம்ம காப்பாத்துறதுங்கிறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து ஒரு பிஎட் லெவல்ல ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனால ஒரு லாங்குவேஜ் டீச்சருக்கு எது ரொம்ப முக்கியமான டூல், ஒரு மொழி ஆசிரியருக்கு எது ரொம்ப தேவையோ அதை நான் ஒரு வரிசைப்படுத்தி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதலாவதா நம்ம பார்த்தது ஆர்வமூட்டல். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து மாணவர்களோடு கூட்டுறவு முறைய கொலாபரேஷனை ஒரு வகுப்பறை சூழல்ல எப்படி உருவாக்கி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக ஆன்சர் கார்டன் அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து வே கிரவுண்ட், ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த நேரமே அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி கிளாஸ் ரூம்ல வச்சு மற்ற மாணவர்களை பார்த்து கூட அவங்க எழுதலாம், தப்பு கிடையாது. எப்படியோ அவனுக்கு வந்து நம்ம சொல்றது கேட்டு எழுதலைனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க காப்பி அடிச்சு எழுதும் போதாவது அந்த நாலேஜ் அவன் மனசுக்குள்ள போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வினாடி வினாவை நம்ம உருவாக்கலாம். அதுதான் நான் சொன்னது வே கிரவுண்ட். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன்னொன்னு பார்த்தது ஆன்சர் கார்டன். அப்புறம் H5P, அது வந்து கண்டென்ட் கிரியேஷன். இது நம்மளுடைய சிஏஎஸ்க்கே இது உதவும். நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறணும்னா இந்த H5P நம்ம இலவசமா பயன்படுத்திக்கலாம், மாணவர்களுக்கு ஷேர் பண்ணலாம், வகுப்பறைக்கு நம்ம காலங்காலமா அதை பயன்படுத்தலாம். பவர் பாயிண்ட் எல்லாம் அந்த வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் பயன்படுத்தும் போது அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே மாறி போயிடும். அப்ப நாம இந்த கண்டென்ட்டை நம்ம வகுப்பறையில ஒரு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலன்னா கூட இந்த மாதிரி கண்டென்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு நாளைக்கு அவங்கள தானாவே படிக்க சொல்லலாம். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங், சுயவேக கற்றல். ஒரு கிளாஸ் ரூம்க்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. நமக்கு அகடமிக் கவுன்சில், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், கொஸ்டின் பேப்பர் செட்டிங், இப்போ போறோம்ல கணக்கெடுப்பு, என்ன கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் இப்போ போறோம்னா நம்ம இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சு நீங்க எனக்கு அனுப்பிடுங்க, அப்பதான் உனக்கு இன்டர்னல் மார்க் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே அந்த ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. அதனால ஒரு பீஸ்ஃபுல்லா எந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஆசிரியரா நம்ம வந்து மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும். நீங்க டைம் டேபிள் கூட எனக்கு லாஸ்ட் ஒரு சில நேரங்களை போடுவாங்க, அந்த கிளாஸ் எல்லாம் கட் ஆயிடும். அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு இந்த தமிழே வேண்டாம், நீங்க வந்து செகண்ட் ஆப்ஷன்லயே எடுத்துருங்க, உங்க மெயின் சப்ஜெக்டே பாடமா வச்சுக்கோங்க, எங்களுக்கு பீரியட்னு போட்டு எங்களுக்கு டைமே கொடுக்கல அப்படிலாம் நான் கேட்பேன் முன்னாடிலாம். இப்பெல்லாம் கேட்கறதே கிடையாது. நீ எப்ப வேணாலும் எனக்கு பீரியடை கொடுக்காம போ, நான் வந்து ஆன்லைனை யூஸ் பண்ணி பசங்களுக்கு என்னுடைய கண்டென்ட்டை அனுப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்மளுக்கான ஒரு தன்னம்பிக்கை இதுல வளருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை உடையவர்களாகவும், மற்றவங்களுக்கு முன்னாடி நாம வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு தள்ளப்படாமலோ எல்லாத்தையும் நம்மளாலே செய்ய முடியுங்கிற ஒரு பெரிய ஒரு மதிப்பையும் வேல்யூஸையும் கொடுக்கக்கூடியதா தான் இந்த டிஜிட்டல் இருக்கு. அதனால நம்ம இதை வந்து சரியான விதத்துல பயன்படுத்தினோம்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா நாம இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப வேகமா போயிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதால எல்லா டூலையும் ஒரு அறிமுகப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் செக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற வேகத்துல நான் அதை நடத்திட்டேன். இன்னும் பொறுமையா சொன்னா இன்னும் கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நாளைக்கு ஒரு டூல் தான் சொல்ல முடியும், பரவாயில்ல. இருந்தாலும் H5P, இந்த வே கிரவுண்ட், ஆன்சர் கார்டன் இதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க, எல்லாமே ஃப்ரீ. அப்ப ஃப்ரீயா இருக்கிற வரைக்கும் ஒன்னை பயன்படுத்திட்டு 15 நாள் கழிச்சு இன்னொரு டூல் வந்துடும், அந்த ஃப்ரீயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்மளால முடியாததுங்கிறதே கிடையாது. எல்லாவற்றையும் நம்மளால பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு சவாலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேலை எளிமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றிங்க மேம். இன்றைய சூழல்ல மாணவர்களோட ஒரு தோழமை பூண்டு ஒரு ஆசிரியர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ரொம்ப ஆழமா நீங்க எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறீங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள அந்த உறவு மேம்படுவதற்காக வகுப்பறையில நம்ம என்னெல்லாம் கருவிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்தி அதுல என்ன மாதிரிலாம் இருந்துச்சுங்கிறத ரொம்ப எளிமையா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளீர்கள். மிக்க நன்றி அம்மா. அதுல நீங்க சொன்ன டூல்ஸ்லயே டூல் பாக்ஸ், ஆன்சர் போர்ட், குவிஸஸ், வே கிரவுண்ட், லூமி எஜுகேஷன், அப்புறம் ஸ்பீச் நோட்ஸ், இது எல்லாமே ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் நாங்க அதை போய் பயன்படுத்தும் போதுதான் எங்களுக்கு அதுல நிறைய சந்தேகங்கள் வரும். நம்ம பயன்படுத்த நீங்க சொன்ன மாதிரி தமிழை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளீடு பண்றோமோ அந்த அளவிற்கு அந்த தமிழும் வந்து மற்ற வகையில் வந்து போற்றப்படும், அதாவது பரப்பப்படும் அப்படின்னு நானும் ஆழமா நம்புறேன். மிக்க நன்றிங்கம்மா. தமிழ் ஆசிரியர்களும் இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்மளும் ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இந்த சமூகத்தில் வலம் வரலாம், மாணவர்களுக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்கலாம் என்பதை ரொம்ப அழகா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. மிக்க நன்றிங்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க இருக்கிற பங்கேற்பாளர்களுக்கு சொல்லணும். அம்மாவுக்கு வந்து அவங்க உடல்நிலை சரியில்லை, ஒரு மெடிக்கல் லீவ்ல தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கு கேட்கும் போது அவங்க நல்லாதான் இருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆனா இடையில அவங்களுக்கு காலில் அடிபட்டு கொஞ்சம் சிரமத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த வலியும் பெரிதாக பொருட்படுத்தாமல் அவங்க முகத்துல அந்த மாதிரியான ஒரு வலி எதுவுமே தெரியல. தமிழுக்காக, தமிழ் பேராசிரியர்களுக்காக, தமிழ் மாணவர்களுக்காக அப்படின்னு சொல்லி மிகவும் முனைப்போட இந்த நிகழ்வை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக மிக்க நன்றிங்கம்மா. நீங்க உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. எல்லாரும் இது வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க. ரொம்ப பொறுமையா கேட்டதுக்கும், ரெண்டாவது அப்பப்ப நெட்வொர்க்ல கொஞ்சம் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதை ஷேர் பண்ணும்போது மாறி மாறி பண்றதால அந்த டூலை வந்து சரியான விதத்துல என்னால எடுத்து சில நேரங்கள்ல தடுமாற்றங்கள் வந்தது. மற்றபடி அதை வந்து நேரலையில நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும், நேர்ல பண்ணா. இருந்தாலும் இதை வந்து ஒரு அறிமுகமா நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா நம்ம நேர்லயும் ஒரு பயிற்சி வச்சுக்கலாங்க. அது உங்களுடைய வாய்ப்பை பொறுத்து அதை நம்ம செயல்படுத்தலாம். பங்கேற்பாளர்கள் யாராவது வினாக்கள் ஏதாவது ஐயம் இருந்தா நீங்க மேடம் கிட்ட கேட்டுக்கலாம். கவிதா மேம் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம், என் பேர் அனிதா மேம். மிகச்சிறப்பான உரை. உண்மையாவே நான் ஒவ்வொரு முறை உங்களோட உரையை கேட்கும் போது புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு விதமான போட்டி உணர்வோடு போயிட்டு இருக்கு. ரொம்பவே இன்னைக்கு சிறப்பா இருந்துச்சு. மிக்க நன்றி மேம். கல்லூரிக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் மிக்க நன்றி. கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் தான் என்ன அழைச்சாங்க, அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இது வந்து நான் மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. அதனால தமிழாசிரியர்கள் எதுலையும் சலைச்சவர்களா இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாகவும் இருக்கு. நம்ம எதுவுமே கத்துக்கலாம்னா ஒரு டேபிள் தூக்கி போடுற வேலையும் ஒரு சாதாரண ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்ல தான் நம்மளுடைய பேர் வரும். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து கிடைக்குது. அதனால இது வந்து ஒரு வழியினுடைய வேகமா கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் அதே கல்லூரியிலே இல்லை, வேற கல்லூரியில ஒர்க் பண்ணியிருக்கேன். சொல்லும் போது 20 வருஷம்னு சொன்னாங்க. நான் சாரதா காலேஜ்ல 8 வருஷமா தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வேற கல்லூரியில தான் வேலை பார்த்தேன். அதனால எல்லாவற்றுக்கும் நன்றி. எல்லாருமே திறமையானவங்க தான், எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க. எஸ் மேம், இது வந்து நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமான விஷயமா இருக்கு. தமிழாசிரியர்கள் எதுலையும் சலைச்சவங்க இல்ல, நாங்க தி ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம முன்னாடி நிக்க வேண்டிய இடம் இருக்கு. அதனால நம்ம இத பகிர்ந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நம்ம கொண்டு போக வேண்டியது மிக அவசியமா இருக்கு. அந்த வகையில உங்களோட பணி நிச்சயமா மிக பயனுள்ள பணி, பாராட்டுவதற்குரிய பணியில பயனுள்ள பணி. அதனால மிக்க நன்றி மேம். நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்ண முடியல, என்னுடைய ஃபீட்பேக் ஒண்ணு வந்து உங்களுடைய குரூப்ல சென்ட் பண்றேன். எனக்கு அதுல மட்டும் உங்களுடைய கருத்தை போடுங்க. அடுத்த கிளாஸ்க்கு அது பயனுள்ளதா இருக்கும். அது ஃபீட்பேக் கிடையாது. எந்த டூல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணீங்க ஆல்ரெடி தெரியுங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணி எனக்கு அந்த டூலை வந்து அனுப்புனா போதும். ஓகே மேம். வாட்ஸ்அப் குரூப்ல அதை நான் போட்டுறேன். ஏன்னா இங்க சாட்ல என்னால ஷேர் பண்ண முடியல. ஓகே மேடம்.
வேற யாராவது கேட்கறாங்களா? பங்கேற்பாளர்கள் வேற யாராவது கேள்வி கேட்கிறீங்களா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல நிகழ்வு குறித்து மேடம் கிட்ட நீங்க உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கலாம். பேராசிரியர்கள் யாராவது பேசுறீங்களா? சரிங்க மேடம் இப்ப ஒரு லிங்க் அந்த முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். நாங்க லிங்க் ஒன்னு அனுப்பியிருக்கேன். சரிங்கம்மா. அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ண சொல்லுங்க. சரிங்க. சரி. ஓகே மேடம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.